நன்னே நானே 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 தானே நன்னே நானே நானே கணபதியே வாரும் சற்று கந்திரந்து பாரும் கருண பேச்சு கதபடிக்க கவிகள் தாரும் மாரியம்மா பிறந்த இடம் மலையலம்மா தேசம் மாரியம்மா பிறந்த இடம் மலையலம்மா தேசம் அது மங்காத பிரகாசம் மனக்குது அவ கொண்ட இட மல்லிகை மலர் வாசம் காளியம்மா பிறந்த இடம் கலிங்க நாடு தேசம் காளியம்மா பிறந்த நாடு கலிங்க நாடு தேசம் அது கருணைக்கு காசம் கமலது அவ கொண்ட இல கதம்ப மலர் வாசம் சிலம்பு ஓச கேட்குது வெகு தூரம் அவன் படந்தத பாருங்கம்மா அவ பத்தி படந்தத பாருங்கம்மா அவ படந்தத பாருங்கம்மா அவ பத்தி படந்தத பாருங்கம்மா அவ தடம் போல பேச்சியம்மாளுக்கு பல்லு வரிசைய பாருங்கம்மா கும்பத்து வேப்பில தாங்குலுங்க கும்பங்கொலுங்க கூடங்கொலுங்க எம்மா கும்பத்து வேப்பில தாங்குலுங்க குடங்கொலுங்கிய பேச்சியம்மாளுக்கு பாருங்க மாணிக்க உங்குணவே வாராளையா வாராளையா நம்ம பேச்சியம்மா வாராளையா வாராளையா நம்ம பேச்சியம்மா அவன பேச்சியம்மா ஆடி வார வன பேச்சுக்கு தான் போடுங்கம்மா குறவை ஏப்பங்கோல கையில எடுப்பா நம்ம பேச்சியம்மா ஏப்பங்கோல கையில எடுப்பா நம்ம பேச்சியம்மா வன பேச்சியம்மா அவ வீதி வேலை யாருவா போடுங்க குறவை நாங்கள் சரி அடுத்த கதையாக ஆமா ஐயா மந்திரமூர்த்தி ஐயாவுடைய வரலாறை சரி அடியானுக்கு தெரிந்த அளவுக்கு நாங்கள் பாட இருக்கிறோம் ஆமா ஏன்னா முத படிக்க போறோம் அந்த கதையை சரி இதுவரைக்கும் எங்கேயும் படிச்சதும் இல்ல ஆமா ஐயாவுடைய கதையை படிக்கிறதுக்கு எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா கண்டிப்பா அவருடைய அருள் நமக்கு எப்போது வேணும் சரி ஆகையினால நாங்கள் பாடக்கூடிய கதையானது இப்பொழுது வாசமுத்து முற்பிரிவிலே பிறந்து சரி அடுத்த தெய்வ பிறவியாக ஐயா மந்திரங்களை கற்ற மந்திர மூர்த்தியாக எப்படி வந்தார் யாரு இந்த தடிவீர சுவாமி யாரு பாப்பா ஒரு சேர் போட்டு உட்காருமா ரொம்ப நேரம் நிக்க முடியாது சேர் போட்டு உட்காரு ஒண்ணும் தப்பு இல்லை போட்டு உட்காரு தாயி சேர் போட்டு உட்காரு
அப்படி என்ன ஐயா வாசமுத்து ஐயா சரி மந்திரமூர்த்தியாக எப்படி பிறக்காருங்கிற கதையை ஆமையா இருந்து கேளுங்க. சரி கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு. ஆமா நம்ம ஊரார்கள் எழுதி கொடுத்த வரலாறை சரி தெரிந்த மட்டும் நாங்கள் பாட இருக்கிறோம். ஆமையா ஹலோ. உலகத்தனில் ஒன்றாக நின்ற மதாவே, உலகத்தனில் ஒன்றாக நின்ற மதாவே, பொருளை நல்ல சோறு முத்து மாலை அம்மா, பொருளை நல்ல சோறு முத்து மாலை அம்மா, பிறவினுடைய பிறவி கதை பாட, பிறவினுடைய பிறவி கதை பாட, ஏலையம்மாடியே நாவில் வளர்ந்தாயே, ஏலையம்மாடியேனுடன் நாவில் வளர்ந்தாயே, நாவில் வளர் சரஸ்வதி நல்லவளும் நீதான், நாவில் வளர் சரஸ்வதி நல்லவளும் நீதான், நஞ்சுண்ட அரணோடு வாதாடி வருவாய், நஞ்சுண்ட அரணோடு வாதாடி வருவாய், வாதாடி வாதாடி வந்தவளும் நீதான், வாதாடி வாதாடி வந்தவளும் நீதான், வலகாமலே சிந்து வட்டமும் தருவாய், காமரை சேர்ந்து வட்டம் தருவாய், வீரமகள் கலைமகள் புவி மகளும் நீதான், வீரமகள் கலை மகள் புவி மகளும் நீதான், வித்தை தந்து எப்பொழுதும் ஆளுவதும் நீதான், தன் எப்பொழுதும் ஆளுவதும் நீதான், ஆளுவதும் நீ எல்லோ அம்மை முத்தாரே, ஆளுவதும் நீ எல்லோ அம்மை முத்தாரே, அடியார்கள் மந்திர மூர்த்தி கதை பாட, அடியார்கள் மந்திர மூர்த்தி கதை பாட, சீரான புகழ் முத்து மாலை மதாவே, சீரான புகழ் முத்து மாலை மதாவே, செந்தமிழங்களை ஞானம் தந்தருள் வணியே, செந்தமிழும் கலைஞானோ தந்தல் வனியே, தந்தருள் வயந்தாயே பைரவியும் நீதான், தந்தல் வயந்தாயே பைரவையும் நீதான், அழுகாத வில்லதிலே நாவாய் செய்பாட, அல்லாத வில்லையிலே நாமாய் இசை பாட, நல்ல மந்திரமூர்த்தி ஐயா கதைகள் பாடுவோமே. மந்திரமூர்த்தி கதைகள் பாட கதைகள் பாட ஐயா கதைகள் பாட, ஏ மாயவனே அருள் புரிவாய் அருள் புரிவாய், ஐயா கதைகள் பாட, மந்திரமூர்த்தி கதைகள் பாடி மாய ஆண்டி அருள் புரிவாய், நான் வாசமுத்து வரலாறை நாங்க வரிசையுடன் பாட போறோம், என் ஆவில் வந்து குடியிருப்பா, யாவரங்காட்டு ஐயனோடு அவன் பலவரலாய் பாட போறோம், நான் மூர்த்தி ஐயா கதைகள் பாடி, நான் மூர்த்தி ஐயா கதைகள் பாடி அருள் புரிவாய் கலைமகளை, ஐயா மந்திரமூர்த்தி ஐயா அவையா எங்கே பிறந்து வளர்ந்தார், எங்கே ஏன் அவர் தெய்வமா இருக்கார், ஏன் ஐயா சாதாரண தெய்வமா, என்ன நம்மளே மாதிரி மானிட பிறவியாக பிறந்து சரி தெய்வ பிறவியை எடுத்தவர் தான் ஐயா. ஆமையா அப்பேற்பட்ட மந்திரமூர்த்தி ஐயா என்ன எங்கு பிறந்தார், யாருக்கு பிறந்தார், எப்படி பிறந்தார், எப்படி பிறந்தார், நாடு மிக நல்ல நாடு, நாடே நாவலர்கள் புகழும் நாடு, நாடே கோடம் மால புரியும் நாடு, நாடே குழந்தை வென்றல் வீசும் நாடு, நாடே இந்தி மஞ்சள் விளையும் நாடு, நாடே இருவாட்சி மலரும் நாடு, நாடே மாதம் ஒன்று மலமொழியோ, மாதம் மூன்று மலமொழியோ, வருஷம் ஒப்பு விளையும் நாடு, ஒன்று மலை போலியோ ஒன்று மலை போலியோ வருஷம் முப்போகம் விளையும் நாடே
நாடு திருநெல்வேலி சீமாயிலே நாட்டிலையும் நல்ல நாடு நாட்டிலையும் நல்ல நாடு திருநெல்வேலி சிவையிலே நாட்டிலே நல்ல நாடு நாவல் எறும்புகள நாடு ஆமையா அப்பேற்பட்ட நாடு எந்த நாடு தெரியுமா? எந்த நாடு? பாரத நாட்டிலே தென்னிந்தியா தேசத்திலே சரி ஐயா நெல்லுக்கு வேலையிட்ட பரணி பாயக்கூடிய திருநெல்வேலி சீமையிலே ஆமா யாரு யாரு ஆண்டு வருகிறார்கள்? யார் வாழ்ந்து வருகிறார்கள்? எந்த தேசம் பார்த்தீங்களா? எந்த தேசம்? ஐயா ஏலூருக்கு பச்சேரிக்கும் பச்சேரிக்கும் சரிக்கும் ஐயா, பச்சேரிக்கும் சரிக்கும் ஏ சாந்தி மகள் நகரத்திலே நகரத்திலே பச்சரிக்கும் பச்சரிக்கும் ஐயா, பச்சேரிக்கும் சாந்தி மங்கலம் நகரத்திலே அங்க யாரெல்லாம் ஆண்டு வாரா ஏலூரு பச்சேரிக்கும் சமந்தானே சம்பர குடும்ப சமனாய வாழ்ந்து வாரா சமான வாழ்ந்து வாரா ஐயா சம்பர குடும்பதான் அதாவது திருநெல்வேலி சீமையிலே அவையா தாமிரபரணி நதிக்கரை ஓரமாக சரி ஏலூரு பச்சேரின்னு சொல்லுவாங்க. ஆமா அது எந்த தேசம் தெரியுமா? என்ன தேசம்? முருகன்குறிச்சி, அவையா முனைக்குளம், சரி வெள்ளக்கோயிலு, ஆமா நம்ம முருகன்குறிச்சி, சரி பாளையங்கோட்டை, ஆமா அதுக்கப்புறபடியாக சரி சேந்தி மங்கல தேசம். சரி அந்த சேந்தி மங்கலம் இன்னைக்கும் போய் பார்க்கலாம். ஆமையா நம்ம தாமிரபரணி ஆத்தங்கர ஓரமா மணிமூர்த்தி ஈஸ்வரத்துக்கு பக்கத்துல சேந்தி மங்கலங்கிற ஊரு. சரி அந்த சேந்தி மங்கலத்துல ஆமையா ஏலூரு பச்சேரிக்கும் எஜமானி யார் தெரியுமா? யாரு? ஐயா மதிப்பிற்குரிய செம்பர குடும்பர் ஐயா வாழ்ந்து வராங்க. ஆமா அந்த செம்பர குடும்பர் ஐயாவுக்கு ஆமா அண்ணன் தம்பிமார்கள் 7 பேரு. 7 பேரு இவர்கள் இங்க எப்படி வாழ்ந்து வர வந்து வர திருநெல்வேலியில யாரு குழு இருந்திருக்கா? யார் ஐயா? ஐயா நெல்லுக்கு வேலையிட்டு நெல்லையப்பர் இருக்காரு. சரி காந்திமதி அம்மாளோடு ஆமா நெல்லையப்பர் கோவில்ல யாரு யாரு இருக்கா பத்திலா? யார் யார் இருக்கா? ஐயா நெல்லையப்பர் கோவிலே கோவிலிலே கோவிலே கோவிலிலே ஐயா அம்பலத்தார் தர்மகர்த்தார் நல்லையப்ப கோவிலிலே ஐயா கோவிலே நெல்லையப்பர் கோவில் தர்மகர்த்தா யார் தெரியுமா தம்பி? யார் ஐயா அது? அவர் பெயர்தான் வடமலப்பிள்ளை ஐயா அவர்கள். பிள்ளை அவர்கள் நெல்லையப்பர் கோயில் தர்மகர்த்தா வந்து வடமலப்பிள்ளை. சரி அவர் அங்க இருக்கார் பாத்தீங்களா? ஆமா அந்த நெல்லையப்பருக்கு சொந்தமான இடம் தான் இந்த ஏலூர் பச்சேரி சேந்திமங்கலம் வயக்காடு. சரி அந்த காலத்துல என்ன நெல்லையப்பர் கோயிலுக்கு பாத்தியப்பட்ட இடமா இருக்கு. அப்படியா? திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமிக்கு பாத்தியப்பட்ட இடம். சரி நம்ம திருநெல்வேலியில இருந்து சேர்மாதேவிக்கு போற வழியில சுப்பிரமணியபுரம் ஒரு ஊர் இருக்கு. அங்குள்ள கோயிலுக்கு இடம் அங்க இருந்திருக்கு. இங்க இருந்திருக்கு. அதே மாதிரி நெல்லையப்பர் கோயிலுக்கு பாத்தியப்பட்ட இடம் எங்க தெரியுமா இருக்கு? ஐயா சேந்திமங்கலத்துல சரி இந்த வயக்காடுலாம் இருக்கு பாருங்க. ஆமா இங்க இப்படி இருக்கு. இருக்க இந்த வடமலை பிள்ளையா எங்க போறாரு பாருங்க. எங்க போறாரு? காசி அம்பதி போவாதாரா விசாலாட்சி அடிவாணிய காசி என்ற நகரத்திலே காசி விஸ்வநாதரை வணங்கல்லவோ அவர் வரிசையுடன் கிளம்புவாரா திருநெல்வேலி தான் கடந்து வடகாசி போறாரே கூட சுத்தி பாப்பாரா கூட சுத்தி பாப்பாரா விஸ்வநாதரை வணங்க வாரா சுத்தி பார்ப்பாரா ஓ சுத்தி பார்ப்பாரா அப்படியே இந்த நெல்லையப்பர் கோயில் தர்மகர்த்தா
ஐயா வந்து வடமல்ல பிள்ளைங்கிறவரு ஆமையா எங்க போறா தெரியுமா தம்பி? எங்க? காசி எம்பதிக்கு போறாரு. சரி. வடக்க இருக்கக்கூடிய காசிக்கு பேர் தான் வடகாசின்னு சொல்லுவாங்க. அப்படியா? நம்ம தெற்க இருக்குது தென்காசி. தென்காசி அங்க இருக்கிற தெய்வம் தான் அங்கே இருக்கு. அப்பேற்பட்ட காசி எம்பதியில ஆண்டு வரக்கூடிய சரி ஐயா விஸ்வநாதரை விசாலாட்சி அம்மன் தரிசனம் பண்ணிருக்கிறாரு. ஆமையா. அந்த ஊரு புதுசா போறோம்னு வச்சுக்கோயேன், சரி நமக்கு ஒரு புது ஊரா இருந்தா தெரியாம இருக்கும். கண்டிப்பா எங்க எங்க என்னென்ன இருக்குன்னு அந்த ஊர்ல உள்ளவங்க கிட்ட சொல்லுவாங்க. சரி அதே மாதிரி காசி எம்பதியில ஒரு ஐயா வாழ்ந்து வருகிறார்கள். அவர் யார் தெரியுமா? யாரு? வண்ணார் குலத்திலே பிறந்தவர் ஒருவர் அங்கே வாழ்ந்து வருகிறார். சரி எங்க? 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 காசியில. வடகாசியில. வடகாசி ஊர்ல. ஆமா காசி என்ற பதில வண்ணார் குலத்தை சேர்ந்த ஒருவர் அந்த ஊர்ல இருக்காரு. சரி அப்பதான் பார்த்தாரு வடமலை பிள்ளை. என்ன இவரை பார்த்தா தமிழாள் மாதிரி தெரியுது. தமிழாள் நம்ம ஊராள் மாதிரி தெரியுது. சரி இவர்கிட்ட நம்ம விவரத்தை கேட்டு அந்த ஊரை வந்து நம்ம வந்து விசாரிச்சு பார்க்கணும். கண்டிப்பா சுத்தி பார்க்கறதுக்கு அவரை நம்ம கூப்பிடணும். நிச்சயமா. அப்ப இந்த பார்த்தாரு இந்த வடமலை பிள்ளை. சரி ஐயா நீங்க தமிழரா? நான் தமிழன் தான் ஐயா. நீ தமிழ்நாடா? எந்த ஊரு? காசியா? தாசியா? காசி இல்லையா ஐயா? தமிழ்நாட்டிலே காசி இருக்கு. ஐயா என்னையா நம்ம வடகாசில போய் ஐயா சாமி கும்பிடுறதுக்காக வடமலைப்புல போயிருக்காரு. சரி அங்க நம்ம தமிழர் ஒருத்தர் வண்ணார் குலத்துல பிறந்தவர் இருக்காரு பாருங்க. ஆமா அவரை பிடிச்சு கூப்பிட்டாரு. நான் புதுசா வந்திருக்கேன். சரி காசியம் பத்தி எனக்கு சுத்தி காமிக்கு வழி காமிங்க. ஆமா நம்ம ஊராளாச்சே. இன்னைக்கு பம்பாய் பக்கம் போனீங்கன்னா சரி மும்பைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா நம்ம தமிழ் ஆட்கள் தாராவிங்கிற ஊர்ல இருப்பாங்க. சரி நம்ம இங்க இருந்து போயிட்டோம்னா ஆமா நம்ம முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. நீ அந்த ஊர் தான் இந்த ஊர் தான் பேச்சு அப்படி எடுத்து காமிச்சிரும். கண்டிப்பா நம்ம ஊர் ஆட்களை பார்த்தோம்னா வெளியூர்ல இருக்கவங்க சந்தோஷம் வரும். சரி அதே மாதிரி வடமலை பிள்ளை அவர்கள் அந்த வண்ணார் குலத்துல உள்ள ஆளுக்கு வந்து ஒரு ஹெல்ப்புக்காக கேட்காரு. சரி இந்த ஊரை நீங்க எனக்கு சுத்தி காமிங்க. ஆமா காமிக்கும் போது இருவருமாக சேர்ந்து காசி என்பதைய வட்டமிட்டு பார்க்கிறார்கள். போகாத இடமில்ல பார்க்காத தலம் இல்ல. காசி எம்பதியிலே ஐயா விஸ்வநாதரை விசாலாட்சியும் வரிசையோடு வணங்கிக் கொண்டு அப்பதான் சொல்லுவாராம் வடமலை பிள்ளை ஐயா எப்படி ஐயா நான் திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கேன். நானும் அங்க நெல்லையப்பர் கோயில் தர்மகர்த்தாவா இருக்கேன். ஆமா காசி விஸ்வநாதரை கும்பிடுறதுக்காக வந்தேன். சரி நான் இப்ப ஊருக்கு போக போறேன். நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னு தான் சொன்னாரு பாருங்க. சரி அப்பதான் இந்த வண்ணார் சமுதாயத்துல பிறந்த ஆள் சொன்னாராம் எப்படி ஐயா நீங்க திருநெல்வேலிக்கு போறீங்க. ஆமா எனக்கு பிள்ளைகள் இருக்கு 2 பிள்ளைகள். சரி அந்த பிள்ளைகள் எங்க இருக்காங்க தெரியுமா? எங்க இருக்காங்க? தென்குமரி தேசத்திலே பூத பாண்டி நகரத்திலே தென்குமரி தேசத்திலே பாண்டி தாளக்கோடி நகரத்திலே யாராரு ஆண்டு வாரா கேட்டீரா? தென்குமரி என்று சொல்லக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்துல காவல் கிணறு பக்கம் ஒரு ஊரு பூதப்பாண்டின்னு ஒரு ஊர் இருக்கு. சரி அந்த பூதப்பாண்டி ஊர்ல யார் தெரியுமா இருக்காங்க? யாரு? வண்ணார் குலத்துல பிறந்த பிள்ளைகள் இருக்கு பாருங்க. ஆமா ஐயா நீலவண்ணான் என்றொருவன், ஐயா நீலமங்கை பெண்ணோரத்தி, ஐயா மாணவண்ணான் பெண்ணோருவன், ஐயா மாடத்தி என்றொருத்தி. பூதப்பாண்டி தாளக்குடியில 4 பேரு. ஆமா நீலவண்ணான் நீலமங்கை, மாடவண்ணான் மாடத்தியால். ஆமா யார் தெரியுமா? யாரு? சலவை தொழில் செய்வாங்க இல்லையா வண்ணார் சமுதாயத்துல. அப்பேற்பட்ட நீலவண்ணானுக்கு ஒத்தைக்கு ஒரு தங்கச்சி மாடத்தி. சரி அந்த மாடத்திய அதே ஊர்ல மாடவண்ணானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காங்க. அப்படியா? அப்படி நீலவண்ணானுக்கு மனைவி நீலமங்கை. சரி நீலவண்ணானும் நீலமங்கையும் குடும்பமா இருக்காங்க. ஆமா மாடவண்ணானும் மாடத்தையுமாக. சரி அவர் கனவகேனும் மனைவியுமா கனகமுடன் ஆண்டு வாரா நகமும் சதையும் போலை அவர் நகமுடனே ஆண்டு வாரா. நல்ல தங்கையுமா அண்ணனும் தங்கையுமா அந்த மாடத்தியால் வாழ்ந்து வாரா. தங்கையுமா வளர்ந்து வா
ஐயா திருநெல்வேலிக்கு போறேன்னு சொன்ன உடனே தான் காசில உள்ளவர் சொல்லுதாரு பாருங்க. எப்படி? ஐயா திருநெல்வேலி போறீங்களா? ஆமா. என் பிள்ளைகள் 4 பேர் அங்க இருக்காங்க. சரி. எந்த ஊர் தெரியுமா? எந்த ஊரு? கன்னியாகுமரி மாவட்டத்துல காவல்கண்டு தாண்டி பூதப்பாண்டி தாளக்குடின்னு ஒரு ஊரு. சரி. அந்த ஊர்ல ஆமா நீலவண்ணான் அவன் தங்கச்சி மாடத்தி. சரி. இந்த மாடத்திய மாடவண்ணானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கு. நீலவண்ணானுக்கு மனைவி நீலமங்கை. ஆமா. நீலவண்ணானும் நீலமங்கையும் மாடவண்ணானும் மாடத்தியுமாக அப்படி அழகோடு வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் என்னதான் பண்ணார் சமுதாயத்துல பிறந்து தலைமை தொழில் செய்து வந்தாலும் அவர்களுக்கு ஒரு குறை இருக்கு. எந்த குறை கதை எடுத்தாலுமே பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல. அந்த குழந்தை யாருக்கு இல்ல தெரியுமா? யாருக்கு? மாடவண்ணானுக்கும் மாடத்துக்கும் குழந்தை இல்ல. அப்ப என் பிள்ளையில போய் நீங்க பாத்துக்காங்கன்னு சொல்லுதாரு. ஆமா. அப்பதான் வடமலை பிள்ளை சொல்வாரா, சரி நான் பாத்துக்கிடுதேன், எங்க ஊருக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா சரி உங்க பிள்ளைய நான் கூப்பிட்டு வேலை கொடுத்துக்கிடுதேன் என்ற அந்த அம்பலத்தாராகப்பட்ட சரி தர்மகர்த்தா வடமலை பிள்ளை ஐயா காசி நல்ல பதிகடந்து அம்பலத்தா வடமலை பிள்ளை அவர் காசியை விட்டல்லவோ திருநெல்வேலி வருவாரா, திருநெல்வேலி வருவாரா, நல்ல பரமாபாரா திருநெல்வேலி சிறுமாயிலே ஆண்டு வரும் வடமலை வடமலை பிள்ளையவர் உடனே ஆட்சி வர நெல்லையப்பர் வாசலிலே நெல்லையப்பர் அவர் சீரோடு சிறப்போடு காசியம்பதியை விட்டு வருகிறார் வடமலை பிள்ளை ஐயா. அவர் வந்துட்டார் அவர் இடத்துக்கு தர்மகர்த்தாவா இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோயிலுக்கு. சரி பாத்தீங்களா காசி சாமி கும்பிட போயிருக்காரு. அங்க ஒரு தமிழர் சொல்லி சரி என் பிள்ளைகள ஊர்ல போய் பாத்துக்காங்கன்னு அனுப்பி விட்டுருக்காரு. அவரு நான் பார்த்த இடம் சொல்லிட்டு வந்துட்டார் திருநெல்வேலிக்கு. இங்க இப்படி இருக்க அந்த ஏலூர் பச்சேரிக்கும் எஜமானாகப்பட்ட செம்பல குடும்பன் ஐயா அவர்கள் அவர் அழகோடு ஆட்சி புரிந்து வருகிறாரா. அப்பந்தான் கேட்காரு செம்பர குடும்பர் ஐயா வந்து, எப்படி ஐயா தர்மகர்த்தா வடமலை பிள்ளை ஐயா, என்ன எங்க ஏலூர் பச்சேரி ரொம்ப கஷ்டத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆமா, எங்க கஷ்டத்தை தீர்க்கணும்னா சரி ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. அப்பந்தான் சொன்னாரா வடமலை பிள்ளை ஐயா, என்ன அப்பா ஏ சம்பர குடும்பா, என்ன நீ இருக்கியே சேந்தி மங்கலம், அந்த ஏலூர் பச்சேரி மக்களும் சரி உங்க கஷ்டமெல்லாம் தீரணும் அப்படின்னா நெல்லையப்பர் கோயிலுக்கு சொந்தமான விளை நிலங்கள் எல்லாம் அங்க இருக்கு. சரி அந்த எழுதி கொடுத்த இடத்துல உங்களுக்கு தாரேன். ஆமா, நீங்க உங்களால எவ்வளவுக்கு எவ்வளவு விவசாயம் பண்ண முடியுமோ விவசாயம் பண்ணி பிழைச்சுக்கோங்க. சரி, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் தெரியுமா? என்ன கண்டிஷன்? அந்த விவசாயத்துல வரக்கூடிய வருமானத்துல சரி 6 பங்குல 1 பங்கு நெல்லையப்பர் கோயிலுக்கு வரணும். என்னதான் நம்ம தான தர்மம் செஞ்சாலும் சரி நம்ம வருமானம் என்னதான் நிறைய வருமானம் வந்தாலும் அதுல 1 பங்காவது கும்பிட தெய்வத்துக்கு ஒதுக்கணும். அதான் ஸ்ரீதேவி நிலைச்சி இருப்பா. ஐயா நெல்லையப்பருக்கு சொந்தமான வயக்காட ஏலூர் பச்சேரி மக்களுக்கு கொடுத்தாரு பாருங்க. அந்த வடமலப்புல சொல்லியிருக்காரு, எப்படி அந்த வரக்கூடிய வருமானத்துல 6 பங்குல 1 பங்கு நெல்லையப்பர் கோயிலுக்கு வந்துடணும். நிச்சயமா இப்படியாக ஏலூர் பச்சேரி மக்களுமாக அந்த விவசாய நிலையத்தை நெல்லையப்பருக்கு சொந்தமான இடங்களை வாங்கிக் கொண்டு விவசாயம் செய்வார்களா. ஏலூர் பச்சேரியும் கஷ்டங்களும் தீர்ந்திடவே அவர் நிலங்கள் வரோதையா, அவர் நெல்விளைச்சல் விளைந்திடுமா, அவர் விளைச்சலது விளைந்தல்லவோ நல்ல வருமானம் கிடைச்சிடுமா. 6 ஒரு பங்கு வைத்து 6 ஒரு பங்கு வைத்து நெல்லையப்பருக்கு கொடுப்பார்களா. அந்த ஏலூர் பச்சேரி மக்களும் நெல்லையப்பருக்கு சொந்தமான விவசாய இடத்தை வாங்கி சரி அதுல வரக்கூடிய விளைச்சல் வருமானம் இருக்கு இல்லையா, அந்த வருமானத்தை கொடுத்து சரி அழகாகவே 6 பங்கா வச்சு அதுல 1 பங்கு நெல்லையப்பர் கோயிலுக்கு. ஆமா 6 பங்குல 1 பங்கு நெல்லையப்பர் கோயிலுக்கு கொடுத்தாங்கல்ல. சரி நெல்லையப்பர் கோயில் கொடுத்து 5 பங்கையும் எடுத்து மக்கள் வாழ்ந்து வராங்க. ஆமா
என்னென்ன கஷ்டங்கள்லாம் இருக்கும் ஆமையா எல்லா கஷ்டமும் இந்த விவசாயம் பண்ணல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சரி எல்லா கஷ்டமும் தீர்ந்துருச்சுல்ல. கண்டிப்பா. ஏன்னா நெல்லையப்பர் இடம் பத்தியில தெய்வீகமான பூமியில வந்து விவசாயம் பண்ண போய் சரி நல்ல அமோகமான விளைச்சலாகி நல்ல வருமானம் வந்திருக்கு. ஆமா 6ல ஒரு பங்க வாங்கி கொண்டு நெல்லையப்பருக்கு கொடுக்க இப்படியாக 7 பச்சரி மக்களுமே வாழ்ந்து வராங்க. ஆமையா. என்ன ஆச்சு தெரியுமா? என்ன ஆச்சு? எல்லாம் செல்வ செழிப்பு 7 பச்சரி மக்கள் நல்ல சந்தோஷமா வளமையா இருக்காங்க. ஆமா. ஆனா என்னையா அந்த ஊர் மக்களுடைய துணியை வெளுப்பதற்கு ஆள் இல்ல, ஆளு கிடையாது. அப்ப எதனாலுமே இந்த செம்பர குடும்பத்தை தான் போய் கேட்பாங்களாம். கண்டிப்பா. 7 பச்சரி மக்கள் ஒன்று சேர்ந்தாங்க. சரி வாங்க போவோம். வாங்க போலாம். எங்க போலாம்? இங்க அந்த வடமலை பிள்ளைய போய் பார்த்துட்டு வருவோம். சரி செம்பர குடும்பரை முன்ன நடத்தி கொண்டு ஆமையா நெல்லையப்பர் கோவில் வடமலை பிள்ளை போய் கேட்காங்க. எப்படி? ஐயா ஐயா வடமலையே வார்த்தை ஒன்றை சொல்ல கேளோம். நாங்க 7 பச்சேரி நாங்க மக்கள் எல்லாம் வந்து இருக்கோம். ஐயா ஏ வடமலை பிள்ளை ஐயா, நான் தான் செம்பர குடும்பம் வந்திருக்கேன். 7 பச்சரி மக்களுக்கும் நீங்க தந்த விவசாயம் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. சரி கஷ்டம் எல்லாம் தீர்ந்தது ஐயா. எங்க 7 பச்சரி மக்களுடைய துணியை வெளுக்கிறதுக்கு ஆள் இல்ல. அப்படியா ஐயா? செம்பர குடும்பரே நீங்க போங்க சேண்டி மங்கலத்துக்கு, நான் ஆளை அனுப்பி விடுவேன் என்று சொல்லிக்கொண்டு ஐயா அங்கிருந்து பயணம் ஆகி செம்பர குடும்ப அவர் கவுன விட்டு வாராரே. அவர் பாளையங்கோட்டை விட்டு முருகன் பூச்சி பாதையாக கோலம் தான் கடந்து வெள்ள கோயில் வழியாக அந்த பரணியாறு தான் கடந்து சேந்தி மந்திரம் ஊராதிகளே அழகுடனே அமர்வாரையா 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 செம்பர குடும்பரையா குமரையா சொல்லிட்டு வராரு செம்பர குடும்பர். சரி எங்க 7 பச்சேரி மக்கள் துணிவிலுக்கு ஆள் இல்லையா, நீங்க கவலைப்படாம போங்க. ஆமா அதுக்கு ஏற்பாடு நான் பண்ணுதேன். நிச்சயமா. செம்பர குடும்பர் ஐயா சேந்தி மண்டலத்திலே வந்து அண்ணன் தம்பியோடு வாழ்ந்து வருகிறார். ஆமா அப்பதான் பார்த்தாரு வடமலை பிள்ளை. என்ன நம்ம காசிக்கு போகும்போது அங்க ஒரு ஆள் நம்மகிட்ட பேசினார்ல. அவர் என்ன சொன்னாரு? கன்னியாகுமரி மாவட்டத்துல காவல்துறை பக்கத்துல புதப்பாண்டி தாளக்குடி. சரி நீலவண்ணா நீலமங்க மாடவண்ணா மாடத்தி இருக்காங்க. ஆமையா என் பிள்ளைல பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்தாருல. ஆமா அந்த ஞாபகம் வடமலை பிள்ளைக்கு வந்துருச்சு. பார்த்தாரு. என்ன ஏ செம்பர குடும்பா என்ன வாப்பா பார்த்தாச்சு போங்க தாளக்குடிக்கு. ஆமா ஐயா என்ன நான் போய் யார போய் பாப்பேன்? யாரையா போய் பாக்க? நான் ஒரு பட்டு ஓலை தூது அனுப்பி தாரேன். சரி இந்த காலத்துல போன லெட்டர்லாம் கிடையாது. ஆமா பட்டு சேலை இருக்கும் பாத்தீங்களா? சரி அதுல வந்து நெல்லையப்பர் கோயில்ல இருந்து தூது அனுப்புறாங்க. நாங்க சேந்தி மங்கலத்துல இருந்து வந்திருக்கோம். சரி நெல்லையப்பர் கோயில் தர்மகர்த்தா யாரு? வடமலை பிள்ளை. ஆமா அவர்கள் அனுப்பி விட்டுருக்காங்க. சரி தாளக்குடியில இருக்கக்கூடிய என்ன நீலவண்ணா நீலமங்க மாடவண்ணா மாடத்தையே பாத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சரி அது மட்டும் இல்ல துணிகளை வெளுப்பதற்காக அந்த குடும்பத்தை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா இந்த தூது பட்டு ஓயில இருக்கு. சரி ஐயா கொண்டுட்டு பாத நடையா போறாரு. அப்படியே போறாங்க. யாரு போறார்கள்? யாரு போறாங்க? ஒரு பச்சேரியும் பச்சேரியும் செம்பர கொடுவர் முன்னடத்தி முன்னடத்தி அங்கிருந்து பயணமாகி பெருமாள்புரம் தான் கடந்து ஆயங்குளம் வழியா பொன்னக்குடு தான் கடந்து கொண்டடப்பு வழியாக
கோட்டை தான் கிடந்து ஆமா பெருமாள்புரம் விளக்க விட்டு முன்னடைப்பு பாதையாக பானாங்குளம் பாதை விட்டு ஆமையா நாங்குநேரிக்கு வராங்க செம்பர குடும்பர். சரி ஏழோரு பச்சேரி ஞாந்து வருது இல்ல ஆமையா அனைத்து மக்களை எடுத்துக்கொண்டு செம்பர குடும்பர் பட்டு ஓலை தூதையும் கையில் எடுத்துட்டு வருகிறார். எங்க போகணும்? எங்க போனோம்? பூதப்பாண்டிக்கு போனோம். சரி நாங்குநேரி தான் கிடந்து இன்னும் நடைய பாதையாக எப்படி யாத்திரையா போறாங்க? எப்படி போறாங்க? நாங்குநேரி தான் கிடந்து செம்பர குடும்பர் கிளம்பு வாரான். நல்லபடி சமுத்திரம் விட்டு வாகக்கோலம் வழியாக வள்ளியூர் தான் கிடந்து கலந்தவான தான் கிடந்து பனகுடி விளக்க விட்டு அவர் காவல் கிணறு தான் கிடந்து இதுதான் கன்னியாகுமரி அல்ல. ஆமா தாளக்குடி என்று சொல்லக்கூடிய பூதப்பாண்டி ஊர்ல சரி ஐயா என்ன யாரு இருக்கா? யாரு? வண்ணாறு குலத்துல இருக்கிறாரே நீலவண்ணான். ஆமா அவர்கிட்ட போய் தூது ஓலைய கொடுக்காரு செம்பர குடும்பர். சரி நாங்க வந்திருக்கோம் ஆமா திருநெல்வேலி சேந்திமங்கலத்துக்கு வந்திருக்கோம். சரி நான் தான் ஏலூர் பச்சேரிக்கு அதிகாரியா எஜமான் ஆமா செம்பர குடும்பர். சரி எங்க ஏலூர் பச்சேரிக்கு துணி விளப்பதற்காக ஆமா ஒரு ஆள் அனுப்பதற்காக வடமலை பிள்ளை உங்களை தூது அனுப்பி விட்டுருக்காரு. ஆமையா உங்க ஊர்ல வண்ணார் குலத்துல பிறந்த மக்களை எங்களுக்கு தூது அனுப்பி விடுங்க. சரி அப்பதான் நீலவண்ணன் சொல்றாராம், இப்படி ஐயா செம்பர குடும்பரே என்ன நான் நீலவண்ணாவும் நீலமங்கையும் இந்த ஊருக்கு துணி வெளுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா என் தங்கச்சி மாடத்தைய மாடவண்ணாலும் கட்டி கொடுத்துருக்கு. சரி அவங்க ரெண்டு கூட்டு போங்க. ஆமா அப்படியா? சரி அந்த நீலவனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு மாடவண்ணானும் மாடத்தியம்மானும் ஆமா கணவன் மனைவியுமாக துணி விளப்பதற்காக சரி அண்ணனாகப்பட்ட நீலவனானை அடிபணிந்து வணங்கிக் கொண்டு ஆமையா அவன் பூதப்பாண்டி விட்டல்லவோ காவல் கிணறு தாங்க அவர் பனகோடி பாதையாக வள்ளியூர் வழிகடந்து அவன் நாங்குநேரி வழியாக அவர் பாளையன் கோட்டை விட்டு சந்தி மங்கலத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஆமையா எங்க போனோம்? எங்க யார் நமக்கு அனுப்பி விட்டா? யாரு? வடமலை பிள்ளை. ஆமா அவரை போய் பார்த்துட்டு ஊருக்கு போவோம். பாத்துட்டு போனோம். அந்த மாடவண்ணானையும் மாடத்தியம்மாளையும் கூட்டிக் கொண்டு சரி நெல்லையப்பர் கோவிலுக்கு கூட்டு போறாங்க. அந்த அம்பலத்தாரை பார்ப்பதற்காக ஆமா தர்மகர்த்தா வடமலை பிள்ளைய பார்க்கணுமே. சரி ஐயா என்ன நீங்க சொன்ன மாதிரி நாங்க தாளக்குடிக்கு போனோம். போயாச்சு செம்பர குடும்பர் சொல்லுதாரு. ஆமா அங்க உள்ள மாடவண்ணான் மாடத்தியம்மாள ஆமா நாங்க துணி விளப்பதற்காக கூட்டிட்டு வந்திருக்கோம். சரி நீங்க பார்த்து விவரத்தை சொல்லுங்க. ஆமா ஏ மாடவண்ணா என்ன மாடத்தி சொல்லுங்க. நீங்க கணவனும் மனைவியுமாக ஆமா இந்த நெல்லையப்பர் கோவிலுக்கு பாத்தியப்பட்ட இடம் எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்கு? சேந்தி மங்கலத்துக்கு பக்கத்துல இருக்குது. சரி அந்த சேந்தி மங்கலத்துல ஏழோரு பச்சேரி மக்கள் அழகா விவசாயம் பண்றாங்க. ஆமா அவங்க துணிகளை விளக்குறது தான் உங்களுக்கு வேலை. சபாஸ் உங்களுக்குன்னு ஒரு அறை ஒதுக்கி கொடுப்போம். ஆமா கணவன் மனைவியுமா வாழ்ந்துட்டு வாங்க. சரி மக்கள் கொடுக்கக்கூடிய காசு பணம் கஞ்சி சாப்பாடு எல்லாத்தையும் வாங்கிட்டு ஆமா அழகோடு வாழ்ந்து வரலாம். சரி என்ன நெல்லையப்பர் கோயில் விட்டு அவர் சிறுதூரம் வழியாக கொற்ற கோலம் தான் கிடந்து எங்க வருவார்களாம் சேந்தி மங்கலம் சேர்வார்களாம் ஏ மாடவண்ணா மாடத்தியால் ஆளை பிடிச்சிட்டு வந்தாச்சு. ஆமையா எங்க இருந்து கூட்டு வந்திருக்காங்க? குமரி கண்டத்துல இருந்து. குமரி கண்டமா? ஆமா வாயில மண்ண போல அக்கங்கிட்ட கேளுது. என்னையா? கன்னியாகுமரி மாவட்டத்துல பூதப்பாண்டிங்கிற ஊரு. அதான் சொன்னேன். குமரி கண்டமா? குமரி கண்டத்துல தான் கொடுங்க. பேத்தியா கண்டம். ஏ தம்பி என்னண்ணே? காலக்குடி ஊர்ல இருந்து மாடவண்ணா மாடத்தியம்மாவை கூட்டு வந்திருக்கு. சரி இவங்கதான் துணி விளக்க போறாங்க. ஆமையா எப்ப ஏலூர் பச்சை மக்கள் கேட்டீங்களா? கேட்டீங்களா? அம்மா தான்
மாடத்தி அம்மா. ஆமா. இவர்தான் மாடவண்ணான். சரி. இவங்கதான் இப்ப நம்ம ஊருக்கு துணிகளை வெளுத்து கொடுக்க போறாங்க. ஆமா. இவங்க நம்ம ஊராள் மாதிரி நல்லா கவனிக்கணும். நல்லா கவனிக்கணும். அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு, சரி, இருக்க இடம் எல்லாமே கொடுத்து நம்ம உதவ போறோம். ஆமையா. நம்ம எல்லாருடைய துணிகளும் விளக்குறதுக்கு இவங்க தான் வந்திருக்காங்க. ஆமையா. இப்படியாக மாடவண்ணானும் மாடத்தி அம்மாளுமாக ஆமா அழகோட துணிகளை விளத்து வளர்ந்து வருகிறார்கள். சரிதான். எல்லா செல்வமும் இருந்தாலும் மாடவண்ணா மாடத்துக்கு என்ன குறை இருக்கு பாத்தியா? நாடு இருக்கு, நகர் இருக்கு, நகர் இருக்கு, நகர் இருக்கு, நகர் இருக்கு, நகர் இருக்கு. ஐயா நாடால புள்ள இல்ல, புள்ள இல்ல. நாடு இருக்கு, நகர் இருக்கு, நகர் இருக்கு, நகர் இருக்கு. நாடால புள்ள இல்லை, நாடு இருக்கு, நகர் இருக்கு, நாட்டால ஒரு புள்ள இல்லையே. மாடவண்ணானுக்கும் மாடத்துக்கு சொத்து இருக்கு, சொகம் இருக்கு. அந்த சொத்தால ஒரு பிள்ளை இல்லையே, ஒரு பிள்ளை இல்லையே. அப்பதான் பாருங்க, பிள்ளை இல்ல பிள்ளை இல்லன்னு மாடத்தி அம்மா மாடவண்ணனை பார்த்து கேட்கலாம். எப்படி கேட்கா? எங்கன ராஜமண்ணா எனக்கு வைத்த பிராணேநாதா, என்ன மண்ணா பாவம் செய்தோம் மண்ணா. மாடத்தி அம்மா நான் என்ன பாவம் பண்ணேன்? கொத்த குறைச்சனா மண்ணா? என்ன குறை மறக்க வந்தேனா? இல்லையே. நான் பட்டர நல்ல பதறச்சாவி கலந்தேனா? நான் ஒரு பாவம் பண்ணலையே மண்ணா. ஆமா. நான் பிச்சை என்று கேட்டவரை நான் பின்ன வர சொல்லலை, நான் என்று கேட்டவரை நான் அடுத்து வர சொல்லலை. பிச்சைன்னு கேட்டவரை நான் மாடத்து பின்ன வர சொல்லிருப்பேனா? சொல்லலையே. நான் அண்ணாமலை கேட்டவரை அடுத்து வர சொல்லிருப்பேனா? இல்லையே மன்னா. நான் ஒரு பாவம் பண்ணலையே மண்ணா. ஆமா. ஏ மாடவண்ணா மன்னவரே, என்ன நான் மாடத்தி அம்மாவு பிள்ளை இல்லாம இருக்கிறதுனால ஆமா பிள்ளை இல்லா வாசலுக்கு பெரியோர்கள் வருவார்களா? மதல இல்லா வாசலுக்கு மாமுனியும் வருவார்களா? ஏ மன்னா, பிள்ளை இல்லா வாசலுக்கு பெரியவங்க வருவாங்களா? வர மாட்டாங்களே. நான் மாடத்தி அம்மா எல்லா சர்வத்திலும் சம்பளம் வச்சு நல்லா செல்வ செழிப்பா இருந்தாலும் ஆனா எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே. இல்லையே மன்னா. ஏ மன்னா, என்ன பிள்ளை இல்ல வாசலுக்கு பெரியவங்க வர மாட்டாங்க. வரவே மாட்டாங்க. ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா ஆமா சொந்த பந்தம் தேடி வருவாங்களே. தேடி வருவாங்க. பிள்ளை இல்ல வாசலுக்கு பெரியோர்கள் வருவார்களா? வர மாட்டாங்களே. மதல இல்ல வாசலுக்கு மாமனிதான் வருவார்களா? வர மாட்டாங்களே. ஐயோ நான் என்ன பண்ண பாவம் செஞ்சேன்? என்ன செஞ்ச? சேனை கேட்டவர் நான் பின்ன வர சொல்லலையே. சொல்லலையே. அண்ணமனு கேட்டவர் நான் அடுத்து வர சொல்லலையே. சொல்லலையே. ஏன் மன்னா எனக்கு பிள்ளை இல்ல? எனக்கு இல்ல. நம்ம மாடத்தி என்ன கவலைப்படாத, கவலைப்படாம இரு. ஆண்டவன் அருள் இருந்தா நமக்கு கண்டிப்பா குழந்தை வரம் கிடைக்கும். நிச்சயமா. இன்னைக்கு நம்ம பிள்ளை இல்லாம இருந்துடலாம். இந்த ஊருக்கு துணி வெளுக்கோமே, சரி, நாளைக்கு ஒரு காலத்துல எமக்கு பிள்ளை இல்லாம இருந்தா யார் வெளுத்து கொடுப்பா? அதானே. ஏமண்ணா, என்ன நம்ம குல தொழில செய்யறதுக்கு ஒரு பிள்ளை வேணும்ல. ஆமா. அப்பதான் மானத்தியம்மா சொல்லுதா பாருங்க. எப்படி சொல்ற? ஏமண்ணா, சாலையோரம் வச்சமரம் அது சாதி காயும் காயும் ஜாதி காக்கி மரம். ஆமா. நான் சாதி காக்கி இருந்தேன் என் ஜனத்தாலோட எப்பஞ்சேர ஐயா எல்லையோர வச்ச மரம் ஏலக்காய் காக்கி மரமா? ஏலக்காய் காக்கலையே. அதானே. நான் ஏலக்காய் காயாம ஜனத்தாலோட எப்பஞ்சேர. ஆமா. கொல்லையோரம் வச்ச மரம், கொல்லையோரம் வச்ச மரம். சரி, நான் கொலை கொலையா காக்கிருந்தேன். ஆமா. ஐயா கொலை கொலையா காயிலேயே என் குலத்தாலோட எப்பஞ்சேர. மன்னா, என்ன பிள்ளை இல்லாத கஷ்டம் பெருங்கஷ்டமா இருக்கு. ஊரார்கள்லாம் ஒன்று கூடி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? நம்ம மாடத்தை என்ன நீ அழாத தாயி, ஆமா, ஆண்டவன் அருள் இருந்தா உனக்கு கண்டிப்பா குழந்தை கிடைக்கும். நிச்சயமா கிடைக்கும். அந்த மாடத்தை அம்மாள் என்ன சொல்றா பாருங்க. என்ன சொல்றா? பெண்ணா பிறக்கலாமா, நான் பிள்ளை இல்லாம வாழலாமா? வாழலாமா? நான் வண்ணார் குலத்தொழிலை செய்வதற்கு எனக்கு ஒரு வாரிசு வேண்டும் அண்ணா. ஆமா அண்ணா. அப்ப
அதான் அந்த கொண்டு ஒரு பெரியவர் சொல்றாரு, வயசானவரு, எப்படி எவ்வளவு மாடத்தி, என்னங்க நான் சொல்றதை கேளு, சொல்லுமையா. உன் குழந்தை பிறந்தன வேணும், ஆமா உடனே கிளம்பு. சரி எங்க எங்க போனோம்? சங்கரன் கோயில் போனோம். சங்கரன் போனோம். சங்கரன் கோயிலுக்கு சரி 21 மாதாந்தம் நடந்து போயிட்டு வரணும். சரி புருஷனும் பொண்டாட்டியுமா போங்க. ஆமையா 21 மாதாந்த நடையாத்திரையா போனீங்கன்னா சரி ஆண்டவன் வேண்டி தவம் இருங்க, ஆமா கண்டிப்பா குழந்தை கிடைக்கும். நிச்சயமா குழந்தை கிடைக்கும். அந்த வார்த்தையை காதல கேட்டா மாடத்தி, சரி மன்னா மாட வண்ணானே, என்ன வாங்க 2 சங்கரன் கோயில் போவோம். ஆமா பெரியவர் சொன்ன தெய்வ வாக்கு சொன்ன மாதிரி நிச்சயமா இருவருமாக குழந்தைக்காக வருகிறார்கள். மாடவண்ணான் மாடத்தி அம்மாள் சரி எங்க வராங்க பாருங்க, எங்க வராங்க? திருநெல்வேலி ஆமா தாண்டடந்து ஆமா வருகிறார்கள். ஆமா மாடவண்ணான் ஆமா மாடத்தியும் ஆமாத்தியோ வருகிறார்கள். வருகிறார்கள். எங்க எங்க எங்கே எங்கே ராமையம்பட்டி சமயம்பட்டி தச்சநல்லூர் சேனல்லூர் தாண்டடந்து தான்கடந்து ரஸ்தாவை தாவை மானூர் ஆனூர் தாண்டடந்து தான்கடந்து தேவர் கோலம் தேவர்களும் வழியாக வழியாக அங்கிருந்து அங்கிருந்து பயணமாகி பயணமாகி சாமி சாமி விட்டு கொடுக்கறான்ட்டு நோட்டீஸ் தான் எடுத்துருக்காரு. ஏடிஎம்ல இருந்து இது செராக்ஸ் மாதிரி இருக்கு. புது புதுசா இருக்கு. அதான் கேக்கேன். சிரிப்ப பாரு, ஆ ஐயாவுக்கு சாமியாரும் முடிஞ்சிருக்குதான். கண்டிப்பா சாமி சந்தோஷமா ஆடுவாரு. நிச்சயமா நம்ம ஆண்டவரு ஆண்டவரே தாண்டடந்து தான்கடந்து தேவர் கோலம் ஆமா வழியாக வழியாக மாடவண்ணா மாடத்தி சங்கரன் கோயிலுக்கு நடையா நடந்து வராங்க. ஆமையா எத்தனை மாசம்? எத்தனை மாசம்? 21 மாதம் தான் வராங்க. 21 மாதம் தான் வராங்க. எங்க வராங்க? எங்க வராங்க? மானூரு ஆமா தாண்டடந்து தான்கடந்து தேவர் கோலம் தேவர்களும் வழியாக வழியாக அழகிய அழகிய பாண்டியபுரம் பாண்டியபுரம் கடந்து கடந்து வண்டி கொணந்து நீ கொடுத்த வழியாக வழியாக புதுக்குப்பட்டி புதுப்பட்டி தாண்டடந்து தான்கடந்து சகல தெய்வம் ஐயா வாழ்ந்து வரும், வாழ்ந்து வரும் வாழ்ந்து வரும். வாழ்ந்து வரும் சங்கரன் கோவில் வருவார்களாம், சங்கரனையா வாழ்ந்து வரும் வாழ்ந்து வரும். சங்கரன் கோவில் வருவார்களாம். இருவருமாகவே நடை பாத யாத்திரையாக சங்கரன் கோயில் வராங்க. ஆமையா சங்கரன் ஐனார கும்பிடுறதுக்கு முன்னாடி சரி ஆவட போய் தீர்த்தத்தை தெப்ப கொத்தம் நீராடி மாத்தொடுத்து நிக்கிறாங்க. ஆமா சங்கரன் ஐனாரே, என்ன எல்லா செல்வமும் கொடுத்திருக்கிற எங்களுக்கு, சரி ஆனா ஒரு குழந்தை செல்வம் இல்லையே ஐயா. இல்லையா ஐயா தடி வீரசாமி ஐயா, ஆமா என் மந்திரமூர்த்தி ஐயா, என்ன உன் வாசலுக்கு நீ எத்தனை மக்கள் குழந்தை வரம் கேட்க வந்திருக்காங்களோ, வந்திருக்காங்களோ உன் சொல்வாக்கு பழிக்கணும் ஐயா. சரி அடுத்த மாறில கையில குழந்தை கனி கொடுத்து தெய்வம். நிச்சயமா இந்த குறைய மட்டும் யாருக்கு இருக்க கூடாது. கூடாது. ஏ தம்பி, என்ன சங்கரன் கோயில் சங்கரன் ஐனாட்ட போய் கேட்க மாலத்தியமான மாடவண்ணானோ, சரி 21 மாதாந்தமா அங்க குளிச்சு சாமியை கும்பிட்டு ஆமா ராத்திரி அங்க தங்கி விடிய காலம் தான் வீட்டுக்கு வருவாங்க. சரி அப்படி எத்தனை மாதமா வராங்க பாருங்க, எத்தனை மாதம்? 20 மாதம் ஆச்சியே. மாதம் ஆச்சு. இருவரும் வருகிறார்கள், வருகிறார்கள். நடையாய் நடை நடந்து நடந்து சங்கரன் ஐனாரை நாரை அடிவணைந்து சேவை செய்து, வேலை செய்து ஐயா என்ன 20 மாதமா நடந்தாச்சே, ஆமா ஆனா நமக்கு இன்னும் பிள்ளைவரம் கிடைக்கலையே. சரி ஏ மன்னா, என்ன 20 மாசம் முடிஞ்சிருச்சு, ஆமா அந்த பெரியவர் 21 மாதாந்த முறை கிடைக்குன்னாரு, சரி இன்னும் ஒரு மாதம் வரை இருக்கு, ஆமா எங்க கிடைக்க போகுது? அதானே நம்பிக்கை இல்ல. சரி மாடவண்ணார் நான் வரலன்ட்டாரு. ஆமா அப்பதான் மாடத்தி அம்மா சொல்லுதா, அப்படி அந்த பெண்ணுக்கு கஷ்டம் தெரியும். அதானே 21வது மாதத்துல ஆமா ஏ கனவா, என்ன நீங்க வீட்டுல இருந்துக்காங்க, ஆமா ஊருக்கு துணியை வெளுத்து கொடுங்க, சரி நான் போறேன் சங்கரன் கோயிலுக்கு. ஆமா 21வது மாதமாச்சு, சரி அந்த மாடத்தியா பெண் கோடியா வருகிறாரே சங்கரன் கோயில். அந்த சங்கரன் கோவிலிலே மாடத்தி அம்மாள் 21வது மாசத்துல சங்கரன் கோயில் வந்து நிக்கா. ஆமா
அன்னைக்கு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போக கொஞ்சம் லேட் ஆயிட்டு. சரி. அப்பதான் பார்த்தா மடத்தியம்மா, ஆமா, இன்னைக்கு நம்ம சங்கரன் கோயிலே தங்கிடுவோம். விடிய காலம் எந்திரிச்சு ஊருக்கு போயிடலாம். ஆமா, பாத்தீங்களா? சரி. அவளுக்கு நேரம் அப்பதான் வந்திருக்கு. மாடவன்னா நம்பிக்கை இல்லைன்னு ஊர்ல உட்காந்துக்கிட்டாரு கடைசி மாசம் வராம. ஆமா, ஆனா மாடத்தி தெய்வத்தை நம்பிட்டு இருக்க கடைசி மாசமும் போகணும்னு. சரி. 21வது மாதம் தங்குனா பாருங்க சங்கரன் கோயில் வாசல்ல. ஆமா, ஐயா சங்கரனார் பாக்காரு. சரி. ஏன் மாடத்தி, என்ன கவலைப்படாத. ஆமா, கனவுல வாராரு சங்கரனாரு. சரி. ஏன்னா அவர் வாசல்ல தங்கி இருக்கோம்ல. ஆமா, உனக்கு பிறந்த வரம் கண்டிப்பா உண்டு. உண்டு. ஒரு கையில பிச்சிப்பூ, சரி. ஒரு கையில ஆ, இளமிச்சங்கரையும் விபூதி பிரசாதத்தையும் கையில கொடுத்தாராம். ஆமா, கனவுல. சரி. அந்த மாலத்தி அம்மாளுக்கு உள்ள கையெல்லாம் குளிர்ச்சியா இருந்திருக்கு. ஆமா, முழிச்சு பார்க்க கனவு. சரி. ஆனா என்ன? சங்கரன் நேனாரே நமக்கு பிறந்த வரம் உண்டு சொல்லிட்டாரு. சரி. நம்ம ஏன் கவலையா இருக்கணும்? அதானே. ஐயா அந்த வார்த்தை தான் கேட்டு அந்த மாடத்தி வருவார்களா? எங்க நவ்வா ராஜமன்னா, எங்க நவ்வா ராஜமன்னா, எனக்கு வைத்த மாடவண்ணா. மன்னா, 21வது மாதம் முடிஞ்சு நான் சங்கரன் கோயில் போயிட்டு வந்துட்டேன். வந்தாச்சு. நீர் வரல. நான் வரணும்டா. எனக்கு ஆண்டவன் வரம் கொடுத்துட்டாரு. ஏன் நம்பிக்கை இல்ல? யாரு? சங்கரன் நைனார் கொடுத்திருக்காரு. சரி. என்னமா வரம் கொடுத்தாரு? அதானே. மாலத்தி அம்மா சொல்றாங்க பாருங்க. எப்படி? நான் நேரம் ஆயிட்டு நாங்க படுத்து உறங்கிட்டேன். அங்கே தூங்கியாச்சு. ஏன் கனவுல ஒரு சாமி வந்துச்சு. சரி. யாரு? சங்கரனர் சாமியா வந்திருக்காரு. ஆமா, ஒரு வயசானவர் மாதிரி கனவுல வந்து, சரி. எனக்கு ஒரு கையில பிச்சி பூவு, ஆமா, ஒரு கையில எலுமிச்சங்கனியும் விபூதி குங்கும பிரசாதம். ஆமையா. நான் முழிச்சு பார்க்க என் உள்ளங்கையெல்லாம் குளிர்ச்சியா இருக்கு. செல்லுன்னு இருக்கு. அப்பதான் பாருங்க, என்ன? அந்த விபூதி பிரசாத தீர்த்தத்தையும் திருநெறியும் அருந்துகிறாள் மாடத்தி மாடவண்ணா. ஆமா, அன்று முதல் குடிமறந்து அலங்கிலியால் கர்ப்பமாகிறாள். கர்ப்பமாகிறாள். சங்கரன் கோயில் சங்கரன் நைனார் அருளாலே. ஆமா, அன்றே முதல் குடிமறந்தாள். அரங்கிலியா கர்ப்பமானாள். அன்னைக்கே குளிய மறந்தாச்சு. குழி மறந்தாச்சு. அழகாக முற்றும் திறந்த அம்மையாகப்பட்ட மாடத்தி சரி. குழந்தை உண்டா கர்ப்பமா இருக்கிறா. ஆமையா. 1 மாதமாச்சு, என்ன? 2 மாதமாச்சு, ஆச்சு. அம்மாளுக்கு 5 மாதமாச்சு, அரவயிறு கர்ப்பமானாள். ஆமா, 6 மாதமாச்சு. சரி. மாடத்தி அம்மா அழகோடு இந்த சேந்தி மங்கலத்தில் அழகோடு கர்ப்பமா இருக்கிறாள். ஆமையா. மாடவண்ணார் மனைவி மாடத்தி அம்மாளுக்கு ஆமா, 10வது மாதமாச்சு. மாதமாச்சு. எப்படி இருக்கா பாருங்க. எப்படி இருக்கா? ஐயா தொட்டு பிட்டியா வயிறு வலிக்க தோகையான மந்திரமாய். விடியா வெள்ளனைய துர்க்கையான மந்திரம். ஐயா திருவிடியா வயிறு வலிக்க தோகையான மாடத்தியாள். வெள்ளிய துர்க்கையான வானத்திய. என்ன 10வது மாதத்திலே, மாதத்திலே ஒரு பாலகனை பெற்றெடுத்தாள். போடுங்கம்மா ஒரு குலவை, நலான மணி குலவை, குலவை போட சம்பளம் தாரே. போடுங்களா ஒரு குலவை, 10வது மாதத்திலே மாடத்தியா பெண்கோடியாள். ஒரு பாலகனை பெற்றெடுத்தாள். சங்கரன் நைனார் அருளாலே ஒரு செல்வத்தையும் பெற்றெடுத்தாள். வாசமுத்து பெயர் கொடுத்தாள். பெயர் கொடுத்தாள். அம்மையான மாடத்தியா பெயர் கொடுத்தாள். அம்மையான மாடத்துக்கு மாதம் 10 மாதமாச்சு. சரி. நம்ம ஐயா தெய்வம் வந்து பிறந்திருக்கு பாருங்க. ஆமையா. ஐயா வாசமுத்து என்று பெயர் கொடுத்தார்களாம். ஆமா, சங்கர நைனார் அருளால் பிறந்த குழந்தைக்கு சரி. வாசமுத்து என்று பெயர் கொடுத்தார். ஆமா,
வாசமுத்துக்கு வயசு எத்தனை ஆகுது தம்பி? என்னண்ணே? இறந்த குழந்தைய கொஞ்சமா ஆச்சு பிள்ளைகளுக்கு தாய்ப்பால் கொடுத்து தாளாட்டி பால் ஊட்டி வளர்க்கணும். நிச்சயமா அதான் செய்யணும். உன் பொண்டாட்டி உன் பிள்ளைய தாளாட்டாரா? இப்பெல்லாம் யாரு பிள்ளை தாளாட்டுதா? ஏன்யா? ஏவையா இப்ப யூடியூப் வந்துருச்சுல, யூடியூப். ஆமா, அதுல ஒரு பாட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கேன். என்ன பாட்டு? அது தெரியாதா? உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்தரிக்காய் துணையில தூக்க போச்சு, கத்தரிக்காய் எத்தி வரங்க அழுதுச்சு, அம்மா வந்து கொஞ்சி நேரம் சிரிச்சிடுச்சு. பாம்புல தூங்கி இருக்குமே. எங்க தூங்குது? தாய்மார் சிரிக்கிறத பார்த்தா அங்கே இந்த பாட்டு தான் ஓடுது போல. அங்க மட்டும் இல்ல, எல்லார் வீட்லயும் அந்த பாட்டு தான். எல்லார் வீட்லயும் என் பொண்டாட்டி அதான் போட்டு தாளாட்டுதா. சரி சரி, குடத்துக்காரன் பொண்டாட்டி இப்படி தாளாட்டு போயிட்டா. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி தான் உடுக்க தப்பிச்சிட்டாரு. ஓடிட்டாரு. நம்ம அண்ணாச்சி வீட்டுல எப்படி தாளாட்டுதாங்க அம்மா? தாளாட்டே கிடையாதா? சரி அதானே. தம்பி அஜித் வீட்டுல எப்படி தாளாட்டு நடக்கு? ஒரே வாரத்துல முடிச்சிட்டாப்லயே, ஒண்ணு இல்லட்டு முடிஞ்சிருக்கு. ஐயா தனி வரும்ல அவளுக்கு. பெண்ணா பிறந்தா என்ன கொஞ்சமா ஆச்சு தாளாட்டணும். கண்டிப்பா. ஆமா சரி, நான் பச்சைப்பட்டு வந்துட்டு போலுக்கு. ரோஸ் பட்டு அங்க போயிட்டு நம்மால அங்க சாச்சி வச்சிருக்க ஒரு வாரமா. அதாவது என்னய்யா? நம்மளை அழகாகவே பொன்னாடை தங்க ஆடைகளாகவே அணிவித்து சரி கௌரவித்த ஆமையா மதிப்பிற்குரிய மந்திரமூர்த்தி ஐயா பாலகன் ஆமா என்னைக்கும் சிரிப்பு தான். கண்டிப்பா. கவலைனாலும் சிரிப்பு தான். கண்டிப்பா. சந்தோஷம் சிரிப்பு தான். சிரிப்பு மட்டும்தான். மனுஷன் வாழ்க்கையில என்னைக்குமே சந்தோஷம் தான் ஐயா இருக்கணும். எங்க ரெண்டு பேரும் சிரிக்க மட்டும்தான் தெரியும். ஆமா உங்க ரெண்டு பேரும் சேர்த்தா நான் தெருவுல தான் போன பிறகு. ஐயா என்னய்யா? என்னைக்குமே வாழ்க்கையில கஷ்டம் வந்தாலும் சிரிச்சுட்டே இருக்கணும்ப்பா. சரி. அதாவது என்ன வந்திருக்க கலைஞர்கள் அழகோடு கௌரவித்து கண்டிப்பா நம்மளை அழகாகவே அலங்கரித்த சரி ஐயா மந்திரமூர்த்தி ஐயா குடும்பங்கள், ஆமா அவருடைய சகோதர சகோதரிகளுடைய குடும்பம் சார்பாக சரி ஐயா நமக்கு அன்போடு பாதரவோடு ஆமா அள்ளி பணம் கொடுத்து பொன்னாடை போர்த்திய சரி குடும்பத்தார்கள் அப்பா முத்துக்காளி ஐயா அவர்களுடைய குடும்பத்தார்களுமாக ஆமா என் மாறி அடையாளே மந்திரமூர்த்தி ஐயா கிருபையாலே சரி வாழ வேணும் வளர வேணும் வளர வேணும் பிறந்திருக்காரு. உங்க வீட்டு தாலாட்டலாம் சொல்லிட்டீங்க. சொல்லியாச்சு. வாசமுத்து அம்மா மானத்தி அம்மா எப்படி தாலாட்டா தெரியுமா? எப்படி ஐயா? ஆரிரரிரரிரோ ஆரிரரோ ஆரிரோ ஆரிரரிரரிரோ ஆரிரரிரரிரோ
எழுத்தடிக்க பிறந்த கண்ணோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ அலக் ஆராரோ ஆரிரரோ ஆரிரிராரோ ஐயா பாலு போல் நிலவடிக்க பரமசிவன் பந்தடிக்க பரமசிவனார் அடிக்கும் பந்தை பகந்தடிக்க பிறந்த வாசமுத்து ஆமா ஈக்கி போல் நிலவடிக்க இந்திரனார் பந்தடிக்க அந்த இந்திரனார் அடிக்கும் பந்தை இழுத்தடிக்க பிறந்த கண்ணோ சரி அழகா தாலாட்டு படிச்சிருக்காங்க ஆமையா இப்படியாக தாலாட்டி பாலோட்டி சீராட்டி வளர்த்து வரக்கூடிய வேலையில ஆமா வாசமுத்து ஐயாவுக்கு எத்தனை வயசாச்சு பாருங்க எத்தனை வயசு வாசமுத்து மந்திரமூர்த்தி ஐயாவை பிறந்திருக்காருல்ல ஆமா அவர் தானே முற்பிறவில வாசமுத்து சரி அவர் பிறந்து 22ஆம் நாள்ல பேர் கொடுத்து ஆமையா வாசமுத்து பேர் கொடுத்தலாகவே தாலாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்து வருகிறார்கள் சரிதான் இருவருமாக எப்படி வளர்த்து வருகிறார் அந்த பிள்ளையை எப்படி ஐயா வாசமுத்துக்கு எத்தனை வயசாச்சு பாருங்க எத்தனை வயசாச்சு ஏம்மா ஒரு வயதா இரு வயதா இரு வயதா இரு வயதா இரு வயதா ஏயா மொத்த 3 வயதோ ஒரு வயதா இரு வயதா இரு வயதா மூன்று வயது மதி 3வது வயதிலே வயதிலே இறக்கி காது குத்தி வாசமுத்து ஐயாவுக்கு ஐயாவுக்கு வாசமுத்து வாராரு வாரு ஆமா கொத்து குறையுமா வராரு அதானே 4 வயதாச்சு நாய் கப்பிட்டு போயிடாம அதானே 4 வயதாச்சு நடந்து வரும் பிரயமானாரா ஆமா 5 வயதாச்சு வாசமுத்தைய பாடசாலைக்கு போறாரு பாடங்கள் படிக்க ஆமா 6 வயது 7 வயது 8 வயது 9 வயதாச்சு ஆமா ஐயா வாசமுத்து என்ன அவருக்கு 10 நல்ல வயது மாற்றி அவர் பாலகளையும் தான் படித்தார் அவர் 11ஆம் வயதாதியிலே அவர் ஏறெடுத்து படிப்பாராம் அவன் 12ஆம் வயதாதியிலே அவன் வில்லு விட்டு யானை ஏற்றான் படிக்காத பாடம் இல்லை படிக்காத பாடம் இல்லை ஐயா கற்காத கலையும் இல்லை படிக்காத பாடமில்லை படிக்காத பாடமில்லை படிக்காத கலையும் இல்லை 13ஆம் வயதாதியிலே அழகுடனே ஏ ஆத்தா எங்க போறிய நீங்க போன நாங்க எங்க போவேன் ஏ 13ஆம் வயதாதியிலே பலகலையும் தன்படித்தார் 15ஆம் வயதிலே 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 அவர் அழகுடனே ஐயா வளர்ந்து அழகுடனே வளர்ந்து வரான் 15 வயசாச்சு ஐயா வாசமுத்துக்கு வீட்டுக்கு போனாலும் உடம்பண்ட போல இருக்க என்னது வீட்டுக்கு போனதுனால உடம்பண்ட போல இருக்க பாட்டி மனசுல திட்டுக்கிட்டு இருப்பாங்க அதானே இந்த கருவாப்பைய வெள்ளம் வீட்டுக்கு போகணுதானா அதானே செத்த போய் தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு வாங்க அதானே குடிச்சு சில வந்து பேர் படத்துல அது சாமி கதைய வருஷத்துல ஒரு நாள் படிக்க போறோம் ஆமா அதை நம்ம இருந்து கேட்கணும் இல்ல கண்டிப்பா ஐயா வந்து கடைசிதான் மந்திரமூர்த்தியா பிறப்பாருன்னு கொஞ்ச நேரத்துல முடிச்சிடலாம் கவலைப்படாதீங்க சரி ஆகையினால ஆகையினால அதே குறை கதையா கேட்க கூடாது கண்டிப்பா அம்மன் கதை கேட்கல ஆமா முத்து போட்டு இறக்குறது வரைக்கும் இருந்து கேட்கணும் கண்டிப்பா சுடல கதை கேட்கல ஆமா மாவு சக்கியா ஊட்டு போட்டு படிக்கிறது கேட்கணும் கேட்கணும் மந்திரமூர்த்தியை கேட்டீங்கன்னா அவர் மந்திரத்தை கற்று கடைசி தான் அவதாரம் எடுப்பாரு சரி அது வரைக்கும் இருந்து கேட்கணும் கண்டிப்பா கேட்கணும் அதனால என்ன வாசமுத்தையாக்கு வயது 15 ஆயிடுச்சு அப்பதான் பார்த்தா அம்மா மாடத்தை என்ன நம்ம பிள்ளை என்ன அழகா வளர்ந்துட்டு இருக்கா கண்டிப்பா வாசமுத்தையா படிக்காத பாடம் இல்லை கற்காத கலையும் இல்லை ஆமா பார்த்தார் வாசமுத்து என்ன அம்மா என்ன நம்ம தாய் மாமா இருக்காருல்ல ஆமா இருக்காரு மாடத்துக்கு அண்ணன் யாரு யாரு நீலவண்ணா நீலவண்ணா புதப்பாண்டியர் இருக்காருல்ல கண்டிப்பா அங்க மாமா வீட்டுக்கு போய் மந்திரத்துல கட்டிட்டு வாருன்னு கிளம்புறாரு சரி
யாரு நம்ம வாசமுத்து 15 வயசுல கண்டிப்பா அம்மாட்டே பதிலை வாங்கி கொண்டு தாய் மாமனாகப்பட்ட நீலவண்ணனை பார்க்க வருகிறார். ஆமையா. அப்பதான் மாமா சொல்லுதாரு, என்ன மருமக பிள்ளை ஐயா வாசமுத்து, என்கிட்ட வந்து சின்ன சின்ன மந்திரங்கள் தான் தெரியும். நீ வந்து நிறைய கலைகள்லாம் கற்றிருக்க. நீ திருவனந்தபுரம் மலையாளத்துல போய் எனக்கு தெரிஞ்ச ஆள்கிட்ட பெரிய பெரிய பறக்கக்கூடிய வித்தைகள்லாம் கற்றுட்டு வா. சரி. எப்படி வித்தை கட்டணுமா? எப்படி பறந்து போகக்கூடிய மாய வித்தைய படிச்சுட்டு வா. ஆமா. அந்த மந்திரம் என்னங்கிறது அங்கத்தான் தெரியும். கண்டிப்பா. அப்பேற்பட்ட திருவனந்தபுரத்திலே சென்று மாய மந்திரங்களை கற்க போகிறார் வாசமுத்து. ஆமா. என்னென்ன மந்திரம் உண்டோ, ஓடுறதுக்கு ஒரு மந்திரம் உண்டு, பாயதுக்கு ஒரு மந்திரம் உண்டு, பூனை போல உருவடைக்க ஒரு மந்திரம் உண்டு. ஆமா. பறக்கும் வித்தை, கடிக்கும் வித்தை, எல்லா வித்தையும் படிச்சார வாசமுத்தையா. அந்த மந்திரங்களை கற்றுக்கொண்டு தாய் மாமாட்ட விடைய வாங்கி ஊருக்கு வராரு. இங்க சேந்தி மங்கலத்துல அம்மாவும் அப்பாவும் அழகா துணியை வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி. எங்க நம்ம தாமிரபரணி ஆத்துல ஏலூர் பச்சேரிக்கு அழகா துணியை வெளுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. சரி. அம்மா நான் உங்க மகன் இருக்கேன். இனிமே நீங்க துணியை வெளுக்காண்டாம், நான் பாத்துக்கிடுதேன். சரி. இல்லப்பா வாசமுத்து, நீ எங்க வேலை நாங்க பாத்துக்கிடுதோம். எல்லா வீட்டுக்கும் துணியை துவச்சு கொடுத்தாச்சு. சரி. ஆனா ஒரே ஒரு வீட்டுக்கு மட்டும் துணி கொடுக்க போக முடியல. யாரு வீடு தெரியுமா? ஐயா செம்பர் கொட்டம்பர் வாசலில 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 வருகிறாரே வாசமுத்து வாசமுத்து துணி கொடுக்க வருவாரா ஐயா ஐயா ஐயாவே சம்பள கொடுமா வாங்க. உங்க வீட்டுக்கு எங்க அம்மா துணியை கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு போறதுக்கு வந்தேன். சரி. செம்பர குடும்பர் இருந்தாரா? என்ன? அவருக்கு ஒத்தைக்கு ஒரு மகன் யார் தெரியுமா? யாரையாவது? அவர் பேர் தான் சோனமுத்து. சோனமுத்து. அப்பதான் சோனமுத்து நினைக்கா என்ன சொல்லுதா, அடைஞ்சா அந்த மந்திரமூர்த்தியை ஒரு பொழுதாவது அடையணும். வாசமுத்து நான் அடைஞ்சு என்ன செய்ய? ஐயா என்ன தம்பி என்ன அடைய என்னம்மா சுவானமுத்து வந்துட்டாலோ? அப்படியா தம்பி? என்ன நம்ம சோனமுத்துங்கவா செம்பர குடும்பருடைய தங்கச்சி. சரி. மகா கிடையாது, மாத்தி சொல்லிட்டேன், தங்கச்சி. தங்கச்சி அண்ணன் தம்பி 7 பேர் இருந்தாங்கல்ல, அவளுக்கு ஒத்தைக்கு ஒரு தங்கச்சி சோனமுத்து. ஆமா. கல்யாணம் முடியல, துணியை கொடுக்க வந்திருக்காரு. அப்போ சோனமுத்து சொல்லுதா, என்ன அடைஞ்சா 20 நாள் அடையணும். சரி அப்படின்னு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டா. சரி. அழகா பார்த்தோன்னே வாசமுத்துக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணாங்க பாருங்க. அவன் துணியை கொடுத்துட்டு வந்துட்டாரு. வாசமுத்துக்கு கல்யாணத்தை முடிக்கணும், வயசு 18 வயசு ஆக போகுது. அப்பதான் பாருங்க, என்ன பெண்ணு எந்த ஊர்ல பாக்கலாம்? எந்த ஊர்ல பாக்கலாம் நீங்க சொல்றீங்க? அலனாச்சாவதுல பெண் இருக்கா? ஐயா என்ன அப்படியா தம்பி? வாசமுத்து ஐயாவுக்கு பெண் பார்ப்பதற்கு நகரமெல்லாம் தேடி போறாங்க. அப்பதான் மாடத்தி அம்மா சொல்லுதா, எங்க அண்ணன் நீலவண்ணான் மகா இருக்கா. ஆமா. அவ யார் தெரியுமா? சாத்து பிள்ளை பெண்குடியாள். என் அண்ணன் மகளைத்தான் நம்ம பிள்ளை அழகு பிள்ளை வாசமுத்துக்கு கல்யாணம் பண்ணணும். இருவருமாக சேர்ந்து வந்து தாளக்குடி பூதப்பாண்டிலே சென்று அந்த அம்மாளாகப்பட்ட சரி அந்த நீலவண்ணனுக்கு ஒத்தைக்கு விரும்புக சாத்து பிள்ளை பெண்குடியில பேசி வைக்காங்க. ஏன்னா அண்ணனுக்கும் தங்கச்சி மகள் கொடுக்க தப்பு இல்ல, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நல்ல பத்திரமா பாத்துக்கிடுவாப்ல அப்படின்னு கல்யாணம் பண்ணுதாங்க பாருங்க. சரி. 4 நட்சத்திரம் பார்த்து கல்யாணம் பண்ணுதாங்க. யாருக்கு? வாசமுத்துக்கும் சாத்து பிள்ளைக்கும். கல்யாணம் எங்க நடக்கு? இங்க பூதப்பாண்டி தாளக்குடி நடக்குது. அந்த காலத்துல ஒரு கல்யாண வீடா இருந்தா வாழ்த்து படிப்பாங்க. உங்க ஊர்ல வாழ்த்து உண்டா? என்ன வாழ்த்து படிப்பாங்க? என்ன பாட்டி? இந்த பாட்டி பாத்துச்சு நம்மள எடுத்து மைக்ல பேசிட்டான், ஒரு 100 வாயை கொடுத்தா கிடப்பான்னு பாத்து. ஆகையினால சும்மா சொன்னோம் பாட்டி,
உடனே கோவம் காளியம்மாள் வந்த மாதிரிலாம் வருது. ஐயா என்ன கருப்பனை கடைசி கூப்பிடுறேன். ஐயா என்னய்யா? வாசமுத்துவுக்கும் சாத்து பிள்ளை பெண்மணிக்கும் கல்யாணம் ஆகுது. ஆமா. ஆனா அங்க ஒரு கல்யாணம் நடக்கு போலுக்கு. அங்க வாழ்த்து படிக்காங்க. அந்த காலத்துல பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் நடக்க முன்னாடி பெண்ணு வீட்டுல வாழ்த்து படிப்பாங்க பெண்கள் எல்லாம் சேர்ந்து. ஆமாய்யா. நான் இப்ப ஐயா இது வந்து பொதுவான வாழ்த்து பாட்டு. சரி. யாருக்குனாலும் படிக்கலாம். ஆமா. என் கல்யாணத்துக்கு எங்க அத்தை வந்து படிச்சாங்க. சரி. பொதுவான வாழ்த்து பாட்டு. ஆமா. வாசமுத்துவை மாப்பிள்ளையாக மணவரையில் அமர சாத்து பிள்ளை பெண்குடியால் மணப்பெண்ணாக அமர்ந்திருக்காள். எப்படி வாழ்த்து படிக்காங்க? ஆனை யானை என்பாக ஆண் பிள்ளை கொண்டு வந்து அலைகடலில் நீராடி நீராடி யானைக்கு நெத்திக்கு பொட்டெழுதி போராடி யானைக்கு பொன்னால் அலங்கரித்து 4 காலுக்கு நல்ல விரலோடி 3 காலுக்கு முத்து சிலம்போடி வீசின காலுக்கு வெள்ளி விரலோடி போனங்க ஒரு குலவ பொன்னாமணி குலவ இன்னொரு குலவ இருக்கிற பிறகு வர. இது முதல் வாழ்த்து. சரி. ஐயா என்ன வாழ்த்த பாத்தீங்களா? ஆமாய்யா. ஒரு பெண்ணு வாழ்த்து படிப்பாங்க மணப்பெண்ணை வாழ்த்தி. ஆமா. சுத்தி பெண்களும் குலவப்படுவாங்க. சரி. யாரு? நம்ம சாமி மந்திரமூர்த்தி அவதாரமா எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மள மாதிரி மனுஷ பிறவி வாசமுத்து. சரி. அவருக்கு கல்யாண வாழ்த்து நடந்துகிட்டு இருக்கு. ஆமாய்யா. அப்பதான் பாருங்க என்ன கேட்காங்க வாழ்த்துல. எப்படி? அண்ணாச்சி அண்ணாச்சி எங்கெங்க போறீங்க? மாமன் மகள மாலையிட நான் போறேன். கண்ணி பெண்ணை கைப்பிடிக்க நான் போறேன். ஆமா. தேச பொருளை திருப்பூட்ட நான் போறேன். கோயில் சிலைய கொண்டு வர நான் போறேன். ஆமா. போறேங்க ஒரு குலவ பொன்னாமணி குலவ இன்னொரு குலவ இருக்கிற வரைக்கும் வர. பாத்தீங்களா வாழ்த்த பாத்தீங்களா? ஆமா. அண்ணாச்சி அண்ணாச்சி எங்கெங்க போறீங்க? ஆமா. மாப்பிள்ள சொல்லுதாராம். இப்படி மாமன் மகள மாலையிட நான் போறேன். கன்னி பெண்ணை கைப்பிடிக்க நான் போறேன். சரி. என்ன வாசமுத்துக்கு மாமன் மக தானே சாத்து பிள்ளை. ஆமா. அடுத்த வாழ்த்து பாருங்க. எப்படி? மாப்பிள்ளைய பார்த்து படிக்காங்க. எப்படி? யாரு? வாசமுத்து மந்திரமுத்து ஐயா பார்த்து. ஆமா. பாருங்க பாருங்க எங்க அண்ணாச்சிக்கு பச்சைக்கிளி பழகன இருந்தும் பாருங்க ஈந்தாங்குள வழக்க சாய்ந்தும் பாருங்க சாயான முகத்தலக. ஆமா. ஏலம் கிராம்பு எடுத்து வரம் பட்டணம் தான் கொச்சி மிளகு கொண்டு வரம் பட்டணம் தான். தங்க தாம்பலத்தில் தாலி செஞ்சு கொண்டு வந்தோம். பொண்ணு தாம்பலத்தில் பூப்பந்த கொண்டு வந்தோம். போறங்க ஒரு குலவ பொன்னாமணி குலவ இன்னொரு குலவ இருக்கிற பிறகு வர. இது ஒரு வாழ்த்து. ஆமா. பாருங்க பாருங்க எங்க அண்ணாச்சி பச்சைக்கிளி பாலகன. சரி. அவனை இருந்தும் பாருங்க ஈன்றான் குலவிளக்க. ஆமா. சாய்ந்தும் பாருங்க சாயலான முகத்தலக. சரிதான். அழகாகவே வாழ்த்து பாடிக்கொண்டு ஆமையா. இங்க எப்படி கல்யாண வாசலா குலவ போட்டு இருந்தீங்களோ ஆமா அதே மாதிரி தாளக்குடியில வாசமுத்துவுக்கும் சாத்து பிள்ளைக்கும் கல்யாணம் நடக்குது. சரி. ஏம்மா சோபனமா சோபனம் வாசமுத்துக்கு சோபனம் சோபனமா சோபனம் வாசமுத்துக்கு சோபனம் மங்கையர்கள் குலவை பாட வாசமுத்துக்கு சோபனம் மங்கையர்கள் குலவை பாட வாசமுத்துக்கு சோபனம் போடுங்கள ஒரு குலவ பொன்னான மணி குலவ போடுங்கள ஒரு குலவ பொன்னான மணி குலவ கல்யாணம் நடக்குதையா நம்ம தெய்வம் வாசமுத்துக்கு நடக்குதையா நம்ம தெய்வம் வாசமுத்துக்கு இடுங்களம்மா இரு குலவ இன்னும் ஒரு குலவ இடுங்களம்மா இரு குலவ இன்னொரு இரு குலவ அரகரா என்று சொல்லி அர கல்யாணம் பண்ணுவாரா அரகரா என்று சொல்லி கல்யாணம் பண்ணுவாரா சிவ சிவா என்று சொல்லி சிவமங்கலியம் போட்டுவாரா சிவா என்று சொல்லி சிவமங்கலியம் போட்டுவாரா வாசமுத்துக்கு சாத்து பிள்ளைக்கு அழகாகவே திருமணங்கள் நடத்திடுமா. அழகாகவே கல்யாண கோலமாகவே காட்சி கிடைக்க ஐயா மந்திரமுத்தி சாமி முற்பிறவி வாசமுத்தா இருந்து மாம மகா சாத்து பிள்ளை கல்யாணம் பண்ணியாச்சு. தாளக்குடியிலிருந்து சீரும் சிறப்புமாக ஐயா எங்க வராங்க அவன் மாப்பிள்ளையும் பெண்ணமாக மனவரை கோல தோழி அங்கிருந்து பயணமாகி வருகிறாள் கணவனமா வாசமுத்து சாத்து பிள்ளை வாசமுத்து சாத்து பிள்ளை அவன் சேர்ந்து மங்களம் வருவாரா தாத்தா யாரு புதுசா பாக்க
கொஞ்சம் வயசு தானா? ஏ தம்பி, என்னண்ணே? கல்யாணத்தை முடிச்சு மாப்பிள்ளையும் பெண்ணு சேந்திமங்கலம் வராங்க. சரி. யாரு? வாசமுத்தும் சாத்துப்பிள்ளை அம்மாளும் ஆமா அழகாகவே சேந்திமங்கலத்துல இந்த கணவன மனைவிமா வாழ்ந்து வராங்க. ஆமையா. அப்பந்தான் சோனமுத்தம்மா பார்த்தா யாரு? இந்த ஏலூர் கச்சேரிக்கு அதிகாரியா இருக்கால செம்பர குடும்பரு. ஆமா. அவருக்கு ஒத்தைக்கு தங்கச்சி சோனமுத்து பார்த்தா சரி. வாசமுத்த அடைஞ்சே அடைய ஆகணும். சரி. இல்லன்னா நம்ம எடுத்த பிறவியே வேஸ்ட் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்திருக்கு. சரி. அப்பந்தான் பாருங்க வாசமுத்து என்ன பண்ணுவாராம்? அஞ்சேன மையெடுத்து சோனமுத்தனத்தீர மையத்தான பூசுவாராம். மாந்தரீகம் கற்றதினால் மதிமயங்க செய்வாராம். அழகுடைய வாசமுத்து, அழகுடைய வாசமுத்து அவதாரம் யாது செய்வார். மதிமயக்க அந்த சேந்திமங்கலத்துல யாரு வாழ்ந்து வராங்க? இவங்க கல்யாணம் முடிஞ்ச அழகா இருக்காங்க. சரி. சோனமுத்தம்மாளுக்கு கல்யாணம் முடிஞ்ச வாசமுத்து மேல ஆசை. ஆமா. ஒருத்தி புருஷன் மேல ஆசைப்படலாமா? இன்னொரு பெண் ஒருத்தி அது தப்பு இல்ல. கண்டிப்பா. ஒருத்த மனைவியை இன்னொருத்தன் பார்க்க கூடாது. சரி. ஒருத்தி கணவனை இன்னொருத்தி பார்க்க கூடாது. ஆமா. அப்படி பார்த்துச்சுன்னா அந்த பாவத்துல எந்த பாவமே உலகத்துல கிடையாது. இந்த வாசமுத்து ஐயாவுக்கு சாத்துப்பிள்ளை மனம் முடிச்சு அழகா ஒரு நல்லதா இருந்திருக்காரு. ஆமையா. இந்த சோனமுத்தம்மாளுக்கு ஒரு ஆசை. சரி. இங்க இப்படி இருக்க அந்த சேந்திமங்கலத்துல இன்னும் ஒரு நபர் யாரு வாழ்ந்து வருகிறார்கள்? யாரு வாழ்ந்து வருகிறார்கள்? காளி பெத்த மக்க நாடார் குல மக்க, நாடார் குல மக்க, நாடார் குல மக்க, நாடார் குல மக்க நல்லதொரு புதியவனும் வாழ்ந்து வராங்க. காளி பெத்தெடுத்த நாடார் குல மக்க, நாடார் குல மக்க நல்லதொரு புதியவனும் வாழ்ந்து வராங்க. பண்ணை ஏறும் நாடாராக வாழ்ந்து வரார் அவர்தான். மங்களத்தில் புதியவன் நாட்டாரோ மனையில ஏறுவாரா, அதனீரோடு இறக்குவாரா. சேந்தி மங்களத்துல நாடார் குலத்துல பிறந்தவர் புதியவன் நாடார். ஆமையா. அந்த ஆத்தங்கரை ஓரமா இருக்கக்கூடிய மனையில ஏறி மதநீரு கல்லெல்லாம் இறக்குவார். அவர் யார் தெரியுமா? வாசமுத்துக்கு நெருங்கிய நண்பர். அப்பதான் சொல்றாரு புதியவன் நாடார் சொல்றாரு, வாசமுத்து நான் உன் கூட சேர்ந்து நண்பா பழகிட்டு இருக்கேன். நண்பனா உன் கூட சேர்ந்ததுனால என்ன நம்பி யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்காங்க. பார்த்தாரு வாசமுத்து, என் நண்பா புதியவன் நாடாரு நம்ம ஏலூர் பஞ்சேரி கடைக்காரு செம்பர குடும்பம் இருக்காருல்ல, அவரு அண்ணன் தம்பிக்கு ஒத்தைக்கு ஒரு தங்கச்சி சோனமுத்து இருக்கா. அவளை உனக்கு நான் வந்து கல்யாணம் பண்ணி யாரும் பேசி பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு நாளையில வீட்டுக்கு துணியை விழுக்க போறாரு பாருங்க வாசமுத்து. அவர் வெளுத்த நல்ல துணி எடுத்து அவர் கொடுப்பாரா வாசமுத்து. அம்மா அம்மா சோனமுத்து, அம்மா அம்மா சோனமுத்து பிடிக்கலமா உங்களாடை. நண்பன் அமையா. அப்பதான் வாசமுத்து பார்த்து சொல்றாரு புதியவன் நாடாரு, எப்படி எப்ப வாசமுத்து உங்க குலமோ வண்ணாறு குலம், சரி எங்க குலமோ நாடாறு குலம். அமையா நான் உன் கூட சேர்ந்து நட்பனா பழகி இருக்கிறதுனால எனக்கு யாரும் பெண் கொடுக்க மாட்டேங்காங்க. அதனால அப்பதான் சொல்லுவாரா, ஏலூர் பச்சேரிக்கு அதிகாரி தங்கச்சி இருக்கா சோனமுத்து, அவ
அவளவனா கேட்டு பாப்போம்னு யாரு சொல்லுதாரு? இந்த வாசமுத்து சொல்லுதாரு. சரி, அவளுக்கு அவர் மேலயே ஆசை, அதானே வாசமுத்துவ அடையணும். அடையணும். அப்பமும் துணியை கொடுக்கும் போது சொல்லுதா பாருங்க சோனமுத்து, எப்படி? இப்போ நீ என்னைய அடையல அப்படின்னா ஆமா, என்னால உனக்கு பழி பாவமும் தான் வந்து சேரும். சேரும். பார்த்தாரு வாசமுத்து ஆமையா. தன்னுடைய கற்ற மந்திரத்தின் மகிமையினாலையும் சரி, அஞ்சன மை எடுத்து அந்த சோனமுத்தம்மா நெத்திரை வைக்க வைக்க அந்த சோனமுத்துவை வாசமுத்து அழைத்து வருகிறாள் பாருங்க. ஆமா, இவளால நமக்கு பழிப்பாவம் வந்துடக்கூடாது. கூடாது. நம்ம என்னதான் கற்பா இருந்தாலும் சரி, அந்த பொம்பளோட வேலைய பாத்தீங்களா? அதானே எல்லாரும் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. அந்த பெண்கள்கிட்ட பழகும் போது ஒரு ஆண்கள் பார்த்து கவனமா பழகணும். சரி, எல்லாரும் பெண்களும் ஒண்ணு போல இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில பெண்கள் அப்படி இருக்கிறாங்க உலகத்துல. ஆமா, அதாவது என்ன எந்த பெண்கிட்ட பழகினாலும் என்ன அண்ணன் தங்கச்சியா தான் பழகணும். கண்டிப்பா. ஒரு பார்வை வித்தியாசமா இருக்கா, நிச்சயமா. பேச்சு மாறுதா, சரி, இடத்த காலி பண்ணிடணும். ஆமா, அங்கன்றது நம்ம அன்னைக்கே வலையில விழுந்துட்டோம்னு அர்த்தம். ஆமா, அப்பேற்பட்ட சோனமுத்து வாசமுத்துவை அடைவதற்காக சரி, இவன் மாய மந்திரத்தினாலே மைது இட்டிக் கொண்டு நெத்தியிலே வைக்க ஆமையா வாசமுத்து ஐயாவானவர் சோனமுத்து அம்மாவை அழைத்துக் கொண்டு எங்க வருகிறார் பாருங்க. எங்கே வருகிறார்? ஏந்தி மங்களம் தன்னாதிலே தன்னாதிலே தன்னாதிலே, தன்னாதிலே தன்னாதிலே, அதங்கர ஓரத்திலே ஓரத்திலே மங்கள தன்னாதிலே, தன்னாதிலே, தன்னாதிலே ஓரத்திலே, ஐயா சேந்தி மங்களம் ஊரதிலே ஆத்தங்கர வாரத்திலே நல்ல ஆத்தங்கர வாரமா ஆமா, அழகாக ஒரு விடலி இருக்குது. சரி, விடலினா ஒரு குடிசை. ஆமையா. வாசமுத்துவும் சோனமுத்தம்மாளும் சரி, ஒரு மனைவி இருந்து தெரிஞ்சு சோனமுத்தலத்துல உள்ள போறாரு. ஆமா, இருவருக்கும் காதல் அதிகமாயிருச்சு. சரி, குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துகிறார்களாம். ஆமா, கணவன் மனைவி போற வாசமுத்துவும் சோனமுத்தம்மாளும் அப்படி, அந்த குடிசையில போய் இருந்ததை பார்த்தார் புதியவன் நாடார். ஆமா, ஓஹோ, ஆ, எனக்கு நீ பெண் கெடுத்தாரு சொல்லிட்டு சரி, நீயே இந்த பெண்ணோட சந்தோஷமா இருக்கியா? அதானே, இரு வாசமுத்து, ஆ, உன பழிக்கு பழி வாங்குறேன். சரி, அப்பதான் புதியவன் நாடார் பார்க்காரு. என்ன? பனை மரத்துக்கு மேல இருந்து பார்த்துட்டாருலா. ஆமா, நாளைக்கு இந்த சோனமுத்துவையும் வாசமுத்துவையும் கையும் களவுமா பிடிக்கணும். பிடிக்கணும். இப்படியாக பதநீர் கள்ள குடிக்க வராங்க அந்த ஏழோடு பச்சேரி அதிகாரி சம்பர குடும்பமார்கள். சரி, அண்ணன் தம்பி 7 பேரும் வராங்க. ஆமா, ஏ ஐயா புதியவன் நாடாரே, என்னய்யா? இந்த கள்ள கொட்டி இறக்கிட்டாங்க. தாங்க தாங்க. யோ ஓ, இருக்கட்டையா, அதானே, நீ 7 பேரும் அண்ணன் தம்பியா இருக்கிறீ. ஆமா, உங்க தங்கச்சி சோனமுத்து சரி, அந்த வாசமுத்தோட உல்லாசமா இருக்கா. ஆமா, ஐயோ புதியவன் நாடாரே, என்ன? யார பார்த்து என்ன சொல்றீரு? அதானே, போய் பாருமியா, ஆ, உங்க தங்கச்சி வேலைய போய் பாரும். சரி, அந்த குடிசைக்குள்ள ஆமா, வாசமுத்துவும் சோனமுத்தம்மால எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஆமா, என் ஐயா சம்பர குடும்பரே, என்ன? உங்க தங்கச்சியை பார்த்தீங்களா? அதானே, நாளைக்கு இதே நேரத்துக்கு 2 பேரும் வருவாங்க இந்த குடிசைக்கு. ஆமா, அப்ப வாங்க நான் காமிக்கேன். சரி, அவன் வந்திருக்கான்னு தெரியணும்னா ஆமா, நான் புதியவன் நாடாரு பனைமரத்துக்கு மேல உட்கார்ந்து சரி, என் காப்பா வேட்டி துண்டு இருக்கு இல்லையா, ஆமா, அதை எடுத்து உங்களுக்கு அடையாளம் காமிப்பேன். சரி, நான் அடையாளம் காமிச்சேன்னா சோனமுத்து வாசமுத்துவோட சந்தோஷமா உல்லாசமா இருக்கான்னு அர்த்தம். ஆமா, ஐயா என்ன? ஏ புதியவன் நாடாரே, என்னய்யா? நான் ஏலூர் பச்சேரிக்கு எஜமானாகப்பட்ட செப்பர குடும்பமா அண்ணன் தம்பி 7 பேரும் ஆமா, ஒத்தைக்கு ஒரு தங்கச்சி சோனமுத்து நீ சொல்றது உண்மையானால் ஆனால், பார்ப்போம். ஆ, ஐயா அடுத்த நாள் காலையிலே ஐயா வாராரு 7 பேரும். ஐயா அண்ணன் தம்பி 7 பேரும் வாசமுத்துவை பிடிப்பதற்கு, ஐயா வாசமுத்துவை பிடிப்பதற்கு அவை 7 பேரும் கிளம்புவானா. வாசமுத்துவை பிடிப்பதற்கு, வாசமுத்துவை பிடிப்பதற்கு 7 பேரும் கிளம்புவாரா? ஆ, 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 ஆ. கவனிச்சில கதையே. என்ன? சோனமுத்து
சோனமுத்துவோடு வாசமுத்து பொண்டாட்டி இருக்கான்னு தெரிஞ்சு குடிசையில போய் சந்தோஷமா இருக்காங்க. சரி. கணவன் மனைவி எப்படி இருப்பார்களோ அப்படி இருக்காங்க. ஆமையா. இதை யாரு பார்த்தாரு? புதியவன் நாடாரு பனைமரத்துக்கு மேல உட்கார்ந்து பார்த்தாரு. ஏ வாசமுத்து, எனக்கு பெண்ணை பார்த்து சொல்லுதுன்னு சொல்லி நீ போய் சந்தோஷமா இருக்கியா? இரு, உனக்கு நேரம் வரும். வந்துருச்சு. அவன் செம்பர குடும்பர் அண்ணன் தம்பி 7 பேரும் கல்லு குடிக்கிறதுக்கு வாராங்க இந்த புதியவன் நாடார்கிட்ட. சரி ஐயா, என்ன கல்ல சீக்கிரம் இறக்குங்க. இறக்குங்க. பொறுமையா கல்லுக்கு மெதுவா குடிக்கலாம். ஆமா. உமர் தங்கச்சி என்ன வேலை பண்றாரு பாருங்க. ஆமா. உமர் தங்கச்சி ஒத்தைக்கு ஒரு தங்கச்சி சோனமுத்து இருக்காளே, சோனமுத்து வாசமுத்துவோட சந்தோஷமா இருக்கா. சரி, நாளைக்கு இதே நேரம் வாங்க. அம்மா 2 பேர் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். சரி. புதியவன் நாடாரே, என்ன நீ சொல்லுது மட்டும் உண்மை இல்ல. அதானே முதல்ல ஒம்மர் தலைதான் வெட்டுப்படும். சரி, நீ சொன்னது உண்மையானா? ஆமா. வாசமுத்து அந்த சோனமுத்தம்மாள் தலையை வெட்டுப்படும். எங்களுக்கு அப்படிப்பட்ட தங்கச்சி வேண்டாம். வேண்டாம். செம்பர குடும்பம் வாக்கு கொடுத்து அடுத்த நாள் வாராராம். புதியவன் நாடார் பனைமரத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்காரு. சோனமுத்தும் வாசமுத்தும் அதே போல குடிசைக்குள்ள போய் சந்தோஷமா இருக்காங்க. 7 பேரும் அண்ணன் தம்பி வந்துட்டான். யாரு? செம்பர குடும்பம் அண்ணன் தம்பி 7 பேரும். சரி, மேல இருந்து புதியவன தலப்பா துண்டு எடுத்து சிக்னல் காமிக்காரு. பாருங்க, உள்ளத்தான் இருக்கா. அதானே போய் பாருங்க. அம்மா 7 நல்ல அண்ணன் தம்பி, அண்ணன் தம்பி வேகமாக ஓடுவாரா. அண்ணன் தம்பி அவனை கையும் நல்ல கவுமாக கண்டுபிடிக்க வேண்டும் என்று நல்ல அண்ணன் தம்பி கையான சோனமுத்தை அண்ணோடு பார்க்க வேணும். ஏ அண்ணன் தம்பி மாறலைங்க, வாங்கய்யா. அங்க போய் பாருங்க, குடிசைக்குள்ள யார் இருக்கா? ஐயா வாசமுத்து சோனமுத்து சந்தோஷமா இருக்கிற மாட்டாங்கல்ல. பார்த்தா வாசமுத்து அவர் மந்திரத்தை கட்டிருக்காருல. ஏ வாசமுத்து, அவன் கற்ற மந்திரத்தின் மகிமையினால ஒரு மனிதனாக இருந்தவன் தான் வாசமுத்து ஐயா. அவன் பூனையாக மாறுவாரா. பூனை வேற பதுங்குவாரா, பதுங்குவாரா, பதுங்குவாரா. உண்மையில்ல வாசமுத்து, வாசமுத்து மந்திரத்தை படிச்சதுனால பூனையா மாறி போறாரு. தாத்தான் செம்பர குடும்பம் 7 பேரும் நெல்லையப்பர் கோயில் வடமலை பிள்ளையான்னு சொல்லுவோம். சொல்லாரு வடமலைய பிள்ளை. ஏ செம்பர குடும்பரே, விட்டு வைக்காதீங்க. அந்த தாமிரபரணி அதிகரையில ஆவரங்காட்டு சாஸ்தாரியா இருக்காரு. அவர் சன்னதி முன்னாடி அந்த வாசமுத்து சோனமுத்து தலைய 2ஆ வெட்டி போட்டு செம்பர குடும்பருடைய அண்ணன் தம்பி 7 பேருமே சொல்ல. நெல்லையப்பர் கோவிலில இருக்கிறாரு தர்மகர்த்தா அந்த வடமலை பிள்ளைய சொல்லுதாரு. சரி ஐயா, வாசமுத்து இருக்க வேண்டாம், சோனமுத்து இருக்க வேண்டாம். ஆமா, சேந்திமங்கலம் தாமிரபரணி ஆத்தங்கரை ஓரமா இருக்கிறானே என ஐயனாகப்பட்ட ஆவரங்காட்டு சாஸ்தா. சரி, ஐயன் வாசல்ல 2 தலையை துண்டா வெட்டுங்க. அந்த வார்த்தையை காதில் கேட்டு அம்மையா சோனமுத்து வாசமுத்து 2 பேரையுமே வெட்டுவதற்காக அண்ணன் தம்பி 7 பேரும் அழகுடனே வருவார்களா. அண்ணன் தம்பி 7 பேரும் ஒத்தைக்கு ஒரு தங்கையான
அம்மாளையும் வாசமுத்து ஐயாவையும் ரெண்டு துண்டா வெட்ட வேணும் ரெண்டு துண்டா வேணும் ஐயா கம்புராணி அருவாளோடு ரெண்டு துண்டா வெட்ட வேணும் ரெண்டு துண்டா வெட்ட வேணும் கம்பராணி அருவா ஓடி அங்கிருந்து பயணமாகி ஆறாரே வாசமுத்து அந்த வார்த்தை தானும் கேட்டு அண்ணன் தம்பி 7 பேரும் தங்கையான சோனமுத்தை தங்கையான கோணமுத்தை ஐயா வெட்டவே தங்கம்பு வாரான் யான கோணமுத்தை யான கோணமுத்தை வெட்டத்தானே கம்பு பூனைய பாஞ்சி போறது வாசமுத்து அண்ணன்மார்களே ஆமையா அவனை பிடிச்சு நீங்க ரெண்டா விட்டுங்க ஆமா புதியவன் நாடார காட்டி கொடுத்துட்டாரு சரி வாசமுத்துவையும் சோனமுத்துவையும் விட்டுவதற்காக ஆமா அருவாளோடு சொம்பர குடம்பர அண்ணன் தம்பி 7 பேரும் வருகிறார்கள் 7 பேர் வருகிறார்கள் ஓட விரட்டி கொண்டு தாமிரபரை நதிக்கரையை சேர்ந்தி மங்கள் நகரத்திலே ஆமையா இருக்கிறார் இணையின் ஆவரங்காட்டு தர்ம சாஸ்தா எல்லையிலே ஆமா இருவருடைய தலையானது துண்டாக வெட்டுகிறார்கள் ஐயா வாசமுத்துக்கு வயது 21 வயது அப்போ சரி அப்பந்தான் வாசமுத்து தர துண்டா போயும் பேசுது பாருங்க எப்படி மனச பிரவியா இருந்தா பேச முடியுமா அதானே வாசமுத்து ஐயா தலை போன உடனே பேசுது எப்படி ஏ ஐயாமார்களே என் மர்களே என்னுடைய மானிட பிறவி போதும் ஆமா நான் எடுக்க போறது தெய்வ பிறவி சரி என் உயிர் போகணும்னா ஆமா என் உடம்புல 3 சக்கரம் இருக்குது சரி அதை எடுத்து விடுங்க என் உயிர் பெயரும் போயிடும் என்று சொன்ன உடனே ஆமா அந்த ஆவரங்காட்டு ஐயா சாஸ்தாவுடைய சாட்சியாக சரிதான் வாசமுத்து சோனமுத்து தலையை வெட்டும் போது ஆமா வாசமுத்து ஐயாவும் தான் நமது ஐயாவுதான் ஒன்று நல்ல சக்கரத்தை ஒன்று நல்ல சக்கரத்தை உடம்பிருந்து அடிப்பாரான் இருந்து அடிவாரா அங்கிருந்து வெளியெடுக்க இருந்து வெளியெடுக்க மானிட பிறவியது மானிட பிறவியது மாயமாக போகுதையா 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 ஆவரங்காட்டு சத்தவாசலில போகுதையா போகுதையா ஆவரங்காட்டு சத்தவாசலே வாசமுத்தையாவுடைய உயிரும் சோனமுத்தம்மாள் உயிருமாகவே ஆமா பிரியும் போது பாருங்க என்ன சோனமுத்தம்மால வெட்டல சரி வெட்ட வந்தது வாசமுத்துவத்தான் ஆமையா ஆனா சோனமுத்து உடல இருக்கால்ல என்ன புருஷன் உயிர் பேட்டினா பொண்டாட்டி சும்மா இருப்பாளா அது எப்படி இருப்பா ஏம்மா என்ன அன்னைக்கெல்லாம் எங்க ஊர் பக்கத்துல சரி புருஷன் செத்திருக்காரு பொண்டாட்டி கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் வரல எப்பாடா என்னதான் கொடுமைக்காரனா குடிகாரனா இருந்தாலும் சரி புருஷன் செத்தனா மூலையில உட்காந்து 2 மூடி கண்ணீரையாவது வடிக்கணும் தான் கண்டிப்பா அந்த வாசமுத்து தலை துண்டா போய் செத்துருக்கான் பாருங்க சரி பார்த்தா சோனமுத்து என்ன என் மண்ணா என்ன அவனுக்கு மனைவி யாரு யாரு சாத்து பிள்ளை ஆமையா கணவன் இறந்த செய்தி கேட்டு ஓடோடி வருகிறார் ஓடி வருகிறாள் சாத்து பிள்ளை பெண்குடியாலும் சரிதான் சோனமுத்து பெண்குடியாலும் ஆமா என் கணவா ராஜா என்ன அழகு மன்ன வாசமுத்து ஆமையா எங்க 2 பேரையும் நாங்கள் பெண்ணாக உங்களுக்கு அமர்ந்தோமே ஆமா மனமுடித்து வந்தது நான் சாத்து பிள்ளை பெண்குடியால் சரிதான் ஐயா என்ன அழகோடு மாப்பிள்ளையாக வாசமுத்து வந்தவதார இடத்திரை கண்ணே என்ன மோசம்தான் வந்துச்சோ ஏ மன்னா என் கனவா வாசமுத்து யா எங்க வீட்டு பிரியதற்கு உமக்கு மனம் எப்படி ஐயா வந்துச்சு ஐயா உலகால பிறந்த கண்ணே உலகால பிறந்த கண்ணே ஆமா நீரும் மானிட பிறவி முடித்து சக்கரத்தை எடுத்து போட்ட மகனோ ஆமா வாசமுத்தையா உன்னை நம்பி வந்த சாத்து பிள்ளையை பாருமையா கருவா சனிக்கும் போது சரி நான் கருவா சனிக்கும் போது ஆமா நான் கருமருந்தை தின்றால்
21 வயதிலே ஐயா வாசமுத்து 21 வயதிலே உலக விட்டு பிரிந்தாயப்பா ஆவரங்காட்டு சாஸ்தா வாசலிலே ஏன் கண்ணே மாடத்தி வெற்றெடுத்த வாசமுத்து ஆத்தங்கர ஓரமா ஆவரங்காட்டு ஐயனுக்கு கண்ணில்லையோ தருமணியான சாஸ்தாவே கடவுளாக இருக்கிறோ கண்ணது உமக்கு இல்லையோ ஐயா மாடத்தி அம்மாளுக்கு அத்தைக்கு ஒரு மகன் தவம் இருந்து பெத்த புள்ள தலை துண்ட கிடக்க நாம் பார்க்கலாமா ஐயா எங்க அண்ணே எங்க அட்டி மகனே ஐயா எங்க அட்டி மகனே வாசமுத்து நீ இந்த தாய் வயிற்றில் பிறந்த கண்ணே இந்த கோலம் பார்க்க நான் தவம் இருந்தேனோ ஐயா நீ மந்திரம் தான் கற்றதென்ன நீ மாயம் தான் கற்றதென்ன ஓ மந்திரம் படிக்குமாடா எங்க அண்ணே எங்க அட்டி கரும்பே வாசமுத்து நான் உன்னை பெத்தவ மாடத்தி வந்திருக்கேன் பாரப்பா ஐயா என் வாசமுத்து ஆத்தங்கர ஓரமா ஆத்தா வந்திருக்கேன் பாரப்பா துணி வெளுத்தது காணலையே துணி கொடுக்க ஆள் இல்லை மக்கா நீ எழுந்து வாடா எங்க அட்டி மகனே வாசமுத்து ஏன் செல்ல மகனே மாடவண்ண மாடத்தி சங்கரனைனார் அருளால் பிறந்த என் தங்கமுத்து இந்த அம்மாவை பார்க்கவாடா ஏ மன்னா என் மனவாடா கணவனுடைய தலை துண்டா உயிர் போறதை பார்த்து சாத்து பிள்ளை பெண்குடியாலும் சோனமுத்து அம்மாளும் தலைமுடிய வளைப்பாலாம் ஒப்பாரி வச்சு அழுதாரே ஏ மன்னா என் மனவாள வாசமுத்து ஐயா நீர் போன இடத்துக்கு நாங்களும் வாரோம் அக்கா சோனமுத்து சாத்து பிள்ளை பெண்குடியாலோ அழுது அழுது கண்ணீர் வடித்து ஏங்கி ஏங்கி அழுது கணவன் மேல உடன் கட்டை ஏறவா சேதி மங்கலம் ஊர்றாரு ஒன்று நல்ல உயிராரு வாசமுத்து உயிராரு சோனமுத்தா உயிராரு அந்த நல்ல உயிரதுதான் சாத்து பிள்ளையோட உயிரதுதான் ஒன்று நல்ல உயிரோமே ஒன்று நல்ல உயிரோமே ஆதி கைலாசம் போகுதையா
உயிரான்ம கைலாசம் போக ஆமா உடன் கட்டை ஏறிய சோனமுத்து உயிரும் ஆமா அந்த சாத்து பிள்ளை உயிரும் கைலாசம் போக சரி அப்பதான் சிவபெருமானுடைய அருளாலே எப்படி ஆவரங்காட்டு ஐயன் காட்சி கொடுக்கிறார் அப்படி தாமிரபரணி நதிக்கல் இருக்கிறாரே ஆமா எங்கள் அரியர புத்திர ஐயனாரோ ஐயர புத்திர ஐயனாரோ வாராரே சாஸ்தாவோ ஆராரே சாஸ்தாவோ ஆவரங்காட்டு சாஸ்தாவோடே அவரங்காட்டு சாஸ்தாவோட ஏ வாசமுத்து என்ன சாத்து பிள்ளை ஆமா சோனமுத்து என்ன ஆண்டவன் அருளாலே ஆமா இந்த ஆவரங்காட்டு ஐய வாசல்ல உங்க 3 பேர் உயிரும் பெற்று அப்படி உங்க மானிட பிறவி போதுமப்பா ஆமா ஏ வாசமுத்து என்ன ஏ அடுத்த பிறவி தெய்வ பிறவி அப்பா ஆமாப்பா உனக்கு முற்பிறவில தான் வாசமுத்து ஆமா இந்த நல்லதொரு பாலகனாக வளர்ந்து வந்ததனாலே ஆமா திருநெல்வேலி ஜெய்மை சேர்ந்து மங்களம் ஆத்தங்கர ஓரமாக சரி ஆவரங்காட்டு சாஸ்தா ஐயனுடைய வாசலிலே ஆமா எனக்கு காவலா நிக்கணும் இங்கேதோ உனக்கு இன்னையிலிருந்து என்ன ஏ ஐயா வாசமுத்து என்ன மறுபிறவியாக அப்படி இந்த வரக்கூடிய மக்களுக்கு ஆமா 7 பச்சை மக்களுக்குமாக ஆமா காவல் தெய்வமா இருக்கணும் சரி உனக்கு என்ன பேர் தெரியுமா என்ன பெயரு? மந்திரம் கட்டதாலே மந்திரத்தை கட்டதாலே உனக்கு மந்திரமூர்த்தி ஒரு பெயரா மந்திரங்கள் கற்றதாலே மந்திரங்கள் கற்றதாலே எனக்கு மந்திரமூர்த்தி ஒரு பெயரா ஏ வாசமுத்து என்ன ஆவரங்காட்டு ஐயன் வாசல உயிர்ப்பதை நான் பார்க்க மாட்டேன் சரி நீங்க தெய்வ பிறவிதான்ப்பா ஆமா வாசமுத்துக்கு மந்திரத்தை கற்றதுனாலே சரி உனக்கு மந்திர மூர்த்தி என்று ஒரு பெயர் ஆமையா உனக்கு ஒரு நிலையம் உண்டு ஆமா ஆனாலும் 3 உயிருமே சும்மா இருந்துச்சா என்னய்யா காட்டி கொடுத்த புதியவன் நலர பழி வாங்கணும் சரி வாசமுத்தையா பார்த்தாரு ஆமா தடியை கையில் எடுத்தாரு சரி வாங்கி வீசுதாரு ஆமா புதியவன் உயிரும் போச்சு போச்சு ஏ புதியவா என்ன இந்த மந்திரமூர்த்தியோட நெருங்கிய நண்பனா இருந்ததுனால ஆமா நீ இந்த மந்திரமூர்த்திக்கு பக்கத்துல உனக்கு ஒரு நிலையம் தாரு நிலையந்தாரே தடியை கொண்டு வீசி எறிந்து நீ இறந்ததுனாலே சரி இன்னையிலிருந்து உன் பேர் தடிவீர சாமி சவா என்று வரம் கொடுத்து ஐயனாராகப்பட்ட ஆவரங்காட்டு சாஸ்தாயா சரிதான் வேலையான வேலையா நிலையான வேலையா விளையாட நேரமையா நிலையான நேரமையா மூர்த்தியா தீரமூர்த்தியா வீர சாமியாக சாமியா ஆவரங்காட்டு ஐயனோடு அவரகாட்டு ஐயனோடு ஓடுங்கம்மா ஒரு குலவ ஓடுங்கம்மா ஒரு குலவ பொன்னான மணிக்குலவ பொன்னான மணிக்குலவ மந்திரமூர்த்தி தடிவீர சாமி தீரகாமி தடிவீர சாமி வீரசாமி அவன் தெய்வமாக எழுந்தாரே மந்திரமூர்த்தியே தனி வீரசாமி தடிவீர சாமி தெய்வமாக அவர்தானே ஆவரங்காட்டு சாத்த வாசலிலே ஆமையா மந்திர மூர்த்தியாகவும் சரி அங்கே ஒரு பீடம் போட ஆமையா தடிவீர சாமிக்கு ஒரு பீடம் பீடா சாத்து பிள்ளாய்க்கு ஒரு பீடம் பீடா சோனமுத்தம்மாளுக்கு ஒரு பீடம் ஆமா அழகாகவே காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய போது சரி 7 பச்சரிமானங்கள் வளர்ந்து வருகிறார்கள் ஆமா இந்த ஐயனார் வாசல்ல இருக்கக்கூடிய நிலையில சரி நம்ம ஊர் மக்கள் ஒரு சில குடும்பமாக சேர்ந்து இருந்து அந்த வெள்ள கோயில் பக்கத்துல 7 பச்சையில வாழ்ந்திருக்காங்க ஆமா என்ன ஆச்சு பாருங்க என்ன ஆச்சு ஒரு நாளாந்திர மாதிரிலே மாறிலே நம்ம ஊரு மக்கள் எல்லாம் மகளெல்லாம் வெள்ள கோயில் பக்கத்தில பக்கத்திலே குடும்பமாக